இதுல நிறைய பேர் வந்துட்டு டீச்சிங் எழுதுறவங்க, ஏடிஆர் எக்ஸாம் எழுதுறவங்க தான் இருக்கிறீங்க. ஆஹ் இது ஒரு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால நடந்த வினாத்தாள். ஸோ ரெண்டு பேருக்கும் ஐக்யூ 1 மணி தியாலம், 50 வினாக்கள், எம்சிக்யூ, ஒன் வேர்ட் ஆன்சர், ரெண்டு வார வகையிலான வினா ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்டால எடுத்த ஒரு கிராஜுவேட்டுக்குரிய பேப்பரின் அடிப்படையில தான் இதை எடுத்திருக்கிறது. இது சென்ட்ரல் பேங்க் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கு 2018ஆம் ஆண்டு நடந்தது. இது முதலாவது என்னன்னு சொன்ன பிள்ளையால், நிறைய பேருக்கு இது டீச்சிங்ல இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அடிப்படையில ADR 5 எழுதுறவங்களுக்கும் மெசேஜ் வருது. ஆனால் சந்தேகங்களை இறுதியில கேட்டுக்கொள்ளுங்க. எஸ்எல்ஏஸ் எப்ப கால் பண்றங்கிறத கொஞ்சம் லாஸ்ட்ல கேட்டுக்கொள்ளுங்கம்மா, நான் சொல்றேன் சரியா? மறந்தாலும் நீங்க நினைவுபடுத்தி கேட்டுக்கொள்ளுங்க, நான் இதை செஞ்சு கொள்வேன். ஓகே. அடுத்தது பிள்ளையார் எல்லாரையும் நான் மியூட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இது ஃப்ரீ கிளாஸுங்கும் போது நிறைய பேர் மைக் அன்மியூட் பண்ணி போட்டு இருந்து கொள்வீங்க, அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ எது சரி சந்தேகம் இருந்தா நீங்களோட உங்களோட இதுல வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது எனக்கு மெசேஜ்ல போட்டு போனா நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிக்கொள்வேன் சரியா? ஓகே. அப்ப அடுத்த விடயம் பிள்ளையால், இப்ப எக்ஸாம்ல நிறைய பேர் நினைக்கிறது ஐக்யூ பேப்பருங்கிறது கஷ்டம். அதுக்கு காரணம் நாம வந்துட்டு பெரும்பான்மையானவங்க வந்துட்டு மெட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வாரதில்லை. ஸோ நினைக்கிற அது மெட்ஸ் எடுத்தவங்களுக்கு தான் ஈஸி இப்படின்னு சொல்லி, இப்படியான மைண்ட் செட் இருந்தா நீங்க ஐக்யூ எக்ஸாம் எழுத போறீங்கன்னா முதலாவது தூக்கி எறிங்க. ஏண்டா ஐக்யூ வேற, மெட்ஸ் வேற. மெட்ஸுங்கிறது நாம ஓலவல்ல படிச்சது, எல்லாரும் ஓலவல் செய்த அடிப்படையில ஓலவல்ல படிச்சிருப்போம். ஒரு கேள்வி எடுத்தா அதுல ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் மார்க்ஸ், டிரெக்டாக விடைய போட்ட மார்க்ஸ் இல்லை. இங்க நீங்க எப்படித்தான் எடுத்தாலும் விடைய போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன, உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இது சரி, இதுங்கிறது தான் பார்க்கப்படும். சரியா பிள்ளையாங்கிறது தான் பார்க்க தருமே தவிர நீங்க எப்படி விட எடுத்தீங்கிறது பாக்குறல. இதுல நல்ல தெளிவா இருங்க. நிறைய பேர் இருக்கிற மைண்ட் செட்டே முதலாவதாகவே நான் மெட்ஸ் எடுக்கல, எனக்கு கொஞ்சம் ஐக்கிய கஷ்டம், இப்படி நாம பேடாகவே படிக்க ஸ்டார்ட் பண்ணினோம்டா அல்லது பேப்பரை அணுகினோம்னு சொன்னா எப்படி நாம விட எடுக்கிறது? மைண்ட் செட்ல இருந்து எடுங்க. முதலாவது பிள்ளையால் ஐக்யூ மூளைக்கு வேலை கொடுக்கிறது. இன்னொரு எக்ஸாம் எடுத்தாலும் ஐக்யூ இருக்கும் எல்லா எக்ஸாம்லயும், நான் சொல்றது ஈவன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அல்லது A-level எக்ஸாம், காமன் ஜெனரல் டெஸ்ட் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ல இருக்குது. எந்த போட்டி பரீட்சை எடுத்தாலும் ஐக்யூ இல்லாம இருக்காது. ஈவன் இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு கூட இருக்கிற ஒரே ஒரு அவங்களுக்கு அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு எடுக்கிற எப்படின்னு சொன்னா ஐக்யூ பேப்பர் மட்டும்தான் அவங்களுக்கு பேப்பர் எக்ஸாம். அவங்களோட ரிலவெண்டான சப்ஜெக்டுக்குரிய எக்ஸாமும் இல்லை, ஐக்யூவை வச்சுதான் எடுக்காங்க. அப்ப இப்படி இருக்க போல அப்ப அது வேற இது வேறங்கிற எல்லாருக்கும் ஒன்றுதான். இது ஐக்யூங்கிறது உங்களோட மூளையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறத பாக்குறதே தவிர நான் மெட்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இல்லையாங்கிறத பார்க்கல. மெட்ஸுங்கிறது வேற பிள்ளை. இப்ப நான் A-level மெட்ஸ் படிக்கவும் இல்லை, இது செய்யவும் இல்லை. பட் நான் எப்படி ஆன்சர் எடுக்கிறேங்கிறத பாருங்க. முதலாவது நிறைய பேர் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய இடத்துல கிளாஸ் நடக்கு. இதுல இப்ப எல்லாருக்கும் என்னன்னா ஐக்யூல நினைக்கிற மெட்ஸ் எக்ஸ்பர்ட், அவர் வந்துட்டு மெட்ஸ்ல PhD முடிச்சா அவர் ஐக்யூ நல்லா செய்வார், நம்ம அவர்கிட்ட போனா. நான் பிளண்டு சொல்லலை. என்னன்னா 1 மணித்தியாலம் 50 வினா, இந்த 50 வினாவையும் நான் எப்படி இந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள எடுக்கிற செய்யறங்கிறதா எனக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப எங்க போனாலும் உங்கள்ட்ட இந்த பேப்பரை தந்து விட்டோம் விடையத்தாங்கன்னா நீங்க விடிய விடிய செஞ்சு விட்டா நாளைக்கு விடைய கொண்டு வந்து தரலாம். அது எக்ஸாம்ல சரி வருமா? இல்ல. அப்ப எப்படி ஷோர்ட்டா எடுக்கிற, ஈக்குவேஷன் போடாம ஸ்டெப்ஸ் ஒன்று போட்டோம்டா அந்த ஸ்டெப்பு கூட தான் போயிட்டு இருப்போம். அப்ப இந்த ஸ்டெப் இல்லாம நான் எப்படி விட எடுக்கிறேன்? 4 விட தந்தா இந்த 4 விடையும் எப்படி நான் அப்ளை பண்ணி எடுக்கிறேங்கிறதுக்கு நாம கவனமா இருக்கணும். இதை விட்டு போட்டு கேள்வியை வாசிக்கிற, அதை மண்டைக்கு ஏத்துறையும் இல்ல, டக்குண்டு போட்டா எக்ஸ் ஆக வை அதை தீக்கிறியா போடுற விட இப்படி எடுத்து பிரயோசனம் இல்லை பிள்ளையாங்க. எப்பவுமே பேப்பர் அணுகிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஏடிஆர் எக்ஸாம் RFSTங்கிறதாலே நான் பேப்பர் மாடல்லையே கொண்டு போகிறேன். டீச்சிங் என்று சொன்னதாலையும் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் எப்படியோ குயிக்கா நடக்க போகுது, அதே டைம்ல டீச்சிங்க்கு வந்துட்டு எனக்கு இப்பயும் கேட்டிருந்தாங்க சார் இண்டே போட்ட இதை கொஞ்சம் விளங்கப்படுது. என்னன்னா அப்ப கெபினெட்டுக்கு போட்டிக்காங்க என்ன உங்களோட வந்துட்டு இந்த இது வந்து 2023ஆம் ஆண்டு கோல் பண்ணினது எக்ஸாமுக்கு. ஆனா அதை என்ன செய்தது,
கேஸ் ஃபைல் பண்ணினதால சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு சமரசமா போறதுக்கு அவங்க எல்லாரும் ஓகே பட்டு போட்டு அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் கூட இது செய்யப்பட்டதால சோல்வ் பண்ணி ஓகே இப்படி செய்வோம் சொல்லி போட்டு தான் இந்த முடிவுக்கு வந்து நடைமுறைப்படுத்தினேன். இதுல திருத்தம் செய்யறேன்னு சொன்னாலும் அவங்களோட அனுமதிக்கு அவங்கள்ட்ட கேட்டு போட்டு ஒரு லீகல் அட்வைஸ் கேட்டு போட்டு தான் இது செய்யணும். அப்ப கேபினெட்ல எடுத்துட்டாங்க. என்ன நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணினதால என்ன பார்லிமெண்ட்லயே ரைஸ் பண்ணதான இந்த இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக. அப்ப அதனால இது செய்திருக்கிறேன். அப்ப அதுல என்னன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் பிரச்சனையும் இருக்கு. ஸோ கிரெடிட்ங்கிறது அடுத்தது எக்ஸ்பிளைன் சும்மா ஷோர்ட்டா சொல்லிட்டு போறேன். நிறைய பேர் கேட்டதால நான் வீடியோல கேட்கிறேன். எனக்கு நிறைய பேர் போறோம் கேட்டிருந்தீங்க. சிங்கிறது இப்ப உங்களுக்கு ரிசல்ட்ஸ்ல ஏபிசிடிங்கிறது கிரேட் போட்டிருப்பாங்க. இந்த கிரேட் வேற கிரெடிட்ங்கிறது என்னடா உங்களோட சில இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிகிரியில ஒரு பாடம் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பாடத்திட ரிசல்ட்ஸையும் போட்டு பக்கத்துல மேலுக்கு படுத்த கிரெடிட்னு போட்டு போட்டு 4 2 போட்டுக்கலாம். பொதுவாகவே நார்மலா ஒரு ஜெனரல் டிகிரி தான் 90 கிரெடிட் இருக்கு, ஸ்பெஷல்னா 120 கிரெடிட் இருக்கு. அப்ப அதுல போட்டிருப்பாங்க. நீங்க உங்களோட ஹேண்ட் புக்ல பாக்கலாம் அல்லது உங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ல இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணி போடுங்க. பெரும்பாலும் அந்த 3ல் 1ங்கிறதும் திரும்பி வரும். அது மற்றவங்களுக்கு அந்த இஷ்யூ ஆறதால லிமிடெட் காரங்களுக்கு பாட வயசுலயே அந்த 3ல் ஒரு பகுதியான பாடம் எடுத்தாலும் ஓகே பிரதானமான பாடத்துல மாதிரி மென்ஷன் பண்ணி வரும். வந்ததுக்கு பிறகுதான் நம்ம அதை இது செஞ்சு கொள்ளலாம். ஸோ எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டை கால் பண்ணி கேட்டேன் கெசெட்ல பிள்ளைன்னு சொல்லியெல்லாம் சொல்லலாம். ஏன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு அப்படி இருக்கிறவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலே மத்தவங்க என்ன செய்வாங்க, ரிஜெக்ட் பண்ணவங்க அப்ப எனக்கு தரலாம் தானே கூட கேஸ் போவாங்க. அப்ப இது வந்துட்டு நினைக்கிற இஷ்யூ இல்ல, பெருசாவே ரைஸ் ஆகும். அப்ப அந்த அடிப்படையில அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. கெசெட்ல பூரணமான ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராம கால் பண்ணி கேட்டோன்னு எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்ற கதையெல்லாம் இது செஞ்சு கொள்ளாது. முறையாக கெசெட்ல சொல்லணும். சொன்னா தான் அது நடைமுறை. இல்லையா ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்து புறையா அறிவிச்சு கொள்ளத்தான் இருந்து கொள்ளணும். சரிதானே? ஓகே. அப்ப அது இதை முடிச்சுட்டு இப்ப பாடத்துக்கு வரும். அப்ப 4 விட தந்தா 4ல எப்படி நான் இந்த சரியானதை எடுக்கிற, அதாவது ஒரு மணித்தியாலத்துக்குள்ள எப்படி 50 கேள்வியை நான் செய்யறேங்கிறது நான் பிராக்டிஸ் எடுக்கணும். இதை விட்டு போட்டு ஈக்குவேஷன் அந்த சார் நல்ல கடினமான வீணா போடுறாரு, ஏ தர பி பீசா எபி இங்கு பெருக்குங்க பிரிங்க என்று சொல்றாருங்கிறதுக்கெல்லாம் நாம போனோம்டா ஒரு பிரயோசனமும் இல்லை. பிள்ளையார் அழகா படிச்சு தருவாங்க, அழகாக இருக்கும். அப்ப அதை நாம எடுத்தோம்னு சொன்னா அது இல்லை. அதே டைம்ல ஐக்கியூங்கிறது ஒரு பெரிய டாபிக்கள் இருக்குது. பல உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல எடுத்தாலும் அதுலயும் என்ன பகுப்பாய் ரீதியான அப்படி ஒவ்வொரு ஹெடிங்காகவே போட்டிருப்பாங்க. அனலிட்டிக்கல், வேர்பல், இப்படி ரீசனிங் கொஸ்டின்ஸ் அடிப்படையில தர்க்க ரீதியானங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. எப்பவுமே கெசெட்ல பிள்ளையால் ஐக்கியூக்கு வந்துட்டு ஒவ்வொரு கெசெட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டாலும் பெரும்பாலும் ஈக்குவல் மாதிரி தான் வினாக்கள் வர. இப்ப எல்லா எக்ஸாம் பேப்பரையும் ரிலீஸ் பண்ணாலும் ஐக்கியூ பேப்பர் பெருமையானது வெளியே வராது. இப்படி 1-2 வரும். இல்லது எக்ஸாமின்ல குளிக்கிற பேப்பர் இவ்வளவுதான். காமன் ஜெனரல் டெஸ்ட் பேப்பர் மட்டும்தான் வெளியே வராது. ஏண்டா கேள்விய ஒரு வச்சு போட்டு இப்ப போட்டா இதை 10 வருஷத்துக்கு போற என்ன இதை மோடிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் கேள்வியாய் டெவலப் பண்ணி போடுறோம். அப்ப நாம அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற பேப்பர்கள் பலதுகளை எடுத்து செஞ்சா நமக்கு போதும். அப்ப என்ன வேற கேள்வி வந்தாலும் செய்து கொள்ளலாம். அப்ப நான் இதுக்கு தான் சொன்னேன், நீங்க எந்த ஐக்கிய புக்குனாலும் எடுத்து வச்சு செய்து பழகுங்க. இப்ப நீங்க பிராக்டிஸ் எடுக்கும் போது பிள்ளையால் ஒரு மணித்தாலும் ஃபெஸ்ட்டுக்கு நீங்க என்னங்கன்னு சொன்னா யூனிட்டாக 7 சொன்னா சில இதுகளை எடுத்துட்டு நிறைய புக் இருக்குன்னு தானே அதுகளை வாங்கி படிச்சு கொள்ளுங்க. முடிச்சதுக்கு பிறகு நிறைய பேர் செய்யற பிள்ளை என்னன்னா ஒரு மணித்தால பேப்பர்னா முதல் பேப்பரை வாங்கி போட்டும் 5 கேள்வியை செய்யற 5 கேள்வியை செஞ்சு போட்டு என்ன விடைய போய் பாக்குற அப்படி போனோம்னு சொன்னா அது சரி வராது. ஏன்னா ஒரு மணித்தியாலம் 50 கேள்விக்கின்றாலும் எல்லா கேள்விக்கும் 1.2 மினிட்ஸ் இல்லை. சிலதுக்கு குறை எடுக்கும், சிலதுக்கு கூற எடுக்கும். அப்ப நாம அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள இது செஞ்சு கொள்ளணும். சோ இப்படி எப்படி எடுக்கிறங்கிறது நம்மளோட பிராக்டிஸ் கூடவே நமக்கு வந்துடும். அப்ப என்ன செய்யணும், நீங்க ஃபெஸ்ட்டுக்கு நார்மலா யூனிட்டாக பிராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களோட பேப்பர்ல முதல் பேப்பர்களை புக்குகளை எடுத்து வாங்கி ஒரு டைம் வைங்க. ஒரு மணித்தியாலன்னா 45 நிமிஷம் அல்லது 50 நிமிஷம் தான் நீங்க செய்யறது. அந்த 50 நிமிடத்துக்கு இடையில எந்த போனோ எதுவுமே ஆன்சர் பண்ணாம ஒரு பேப்பரை செய்யறேன். அப்ப அலாம செட் பண்ணி வச்சு போட்டு சரி அலாம் அடிக்கும் தானே அந்த டைம்ல முடிக்கிற மாதிரி வச்சு போட்டு அதுல இப்ப நீங்க 30 கேள்வி 20 கேள்வியில நின்றாலும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த அவ்வளவையும் பாருங்க. எத்தனை படம் விட்டுருக்கோம், ஏன் இதை பட விட்ட, அப்ப ஏன் இதுக்கு டைம் கூட எடுத்த, அப்ப இதை எப்படி நாம மோடிஃபை பண்ணி இது செய்யலாம் சொல்லி போட்டு ஒவ்வொரு பேப்பரா செஞ்சு போக்குள்ள நமக்கு என்ன செய்யும்னா
நம்ம பேப்பர்ல செய்யற வீதம் கூடி நாம பூரணமாகவே தெளிவாகிக் கொள்வோம். அப்ப இப்படியான நுட்பங்களை என்ன நான் இப்பவே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொன்றாகத்தான் சொல்லலாம். சிலதுகள் இன்னும் சொல்லிப்படும். அதுகளை நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி செய்தீங்கன்னு சொன்ன பிள்ளையால் எக்ஸாமே எல்லாம் சரியா வந்து கொள்ளும். அடுத்தது பேப்பர்ல பிள்ளையால் அணுகிறதுக்குன்னு முறை இருக்குது. இப்ப இது ஏடிஆர் இருக்கிற அடிப்படையில உங்களுக்கு பேப்பர் இவ்வாறு தான் கொண்டு வரும். உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் போடணும்னு சொல்லியிருப்பான். பட் இது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த கட்டாயம் சூப்பர்வைசர் செக் பண்ணி அதுல சைன் எடுத்துக் கொள்வாங்க. அப்ப அதனால நீங்க இண்டெக்ஸ் நம்பர் போடாட்டியும் போடுங்கம்பாங்க, முதலாவது பக்கத்திலேயும் மூணாவது பக்கத்திலேயும். இப்ப அடுத்த விடயம் இந்த அறிவித்தல்கள், இது கட்டாயம் வாசிக்கணும். அப்ப முதலாவது நீங்க எடுத்த உடனே செய்யணும் என்ன, அந்த பேப்பர்ல எத்தனை பக்கங்கள்ல எத்தனை வினா இருக்கி என்று சொல்லியிருப்பான். அதை எடுத்து போட்டு பேப்பரை பாக்குறது. ஏனென்றா இப்ப எக்ஸாம் ஒன்று நடக்குதுன்னா பிள்ளையால் உங்களுக்கு கொழும்புல தான் நடக்குதுன்னா இன்றைக்கு எக்ஸாம்டா நேற்று தான் பிரிண்ட் எடுப்பான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 13ஆம் தேதி எக்ஸாம்டா 12ஆம் தேதி தான் எக்ஸாம் பேப்பர் பிரிண்ட் பண்ணுது. எங்க நடக்கிறேன்டா கொழும்புல. இது வேற டிஸ்ட்ரிக்டா போறதுக்காக 12ஆம் தேதி ஏர்லி மார்னிங் அல்லது 11ஆம் தேதி நைட்டுக்கு எடுத்துட்டு அப்படித்தான் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். இல்லைன்னு சொன்ன பேப்பர் இஷ்யூ ஆகும் தானே. அப்ப ஏர்லியாவே பிரிண்ட் பண்ணி வைக்கிறீங்களா, பேப்பர் செட் பண்ணி இருந்தாலும் இறுதியில தான் பிரிண்ட் பண்ண போய்படும். அப்ப இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப நீங்க நேரம் எத்தனை பேஜ்ல இருக்கு ஏனுண்டா, இப்ப டைப்பிங் மிஷின்ல பிரிண்ட் எடுக்கிறது ஏதாவது ஒரு பேஜ் மிஸ் ஆக வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படி மிஸ் ஆன என்ன நம்ம பேப்பர்களுக்கு இடையில செஞ்சுட்டு கேட்டால திரும்ப சூப்பர்வைசர் சொல்லி அதுக்கு போற பேப்பருக்கு டைம் கூட தர போறது இல்லையே. அப்ப இது வீணான அழுத்தங்களை ஏற்படுத்த போகுது, மைண்ட் ப்ரெஷர் ஆகும். அதை விட்டு அடுத்தது மைண்ட் ப்ரெஷர் ஆகுறதுல அடுத்த முக்கியமான விடயம், எக்ஸாம் உள்ள நாம போயிருப்போம். நிறைய பேர் என்ன முன்னுக்கு இருக்கிறவர் எத்தனை கேள்வியால போறாரு, நான் இத்தனை கேள்வியால போறேன்னு அவர் ஸ்பீடுக்கு அவர் போறாரு, அவர் எல்லாம் சரியா நமக்கு தெரியுமா? அப்ப ஏன் நாம் அவரை பத்தி யோசிக்கணும்? அவர் 50 கேள்வியும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சாலும் எனக்கு எல்லாம் தெரியும் மார்க் பண்ணி போட்டுதான். நீங்க அவரை பத்தி இது செய்ய வேணாம். உங்களுக்கு ஏழுமானதை உங்களோட டைமுக்கு ஏத்த மாதிரி செய்யுங்க. அப்ப மத்தாக்களை பத்தி இது செய்யறதோ இது செய்யறதோ. அடுத்தது ஐக்கியூ செய்யும் போது பிள்ளையால் ஃப்ரெஷ் மைண்டோட வச்சுட்டு செய்யுங்க. அப்ப இலகுவாக விடைகளை எடுக்கலாம். ஏன்னா ஐக்கியூக்கு கிளியர் மைண்ட்ல இருந்தா தான் இருக்கு. ஐக்கியூக்கு வேற செய்ய கேட்டா நிறைய பேர் என்ன மேலுக்கு ஒரு 4 கேள்வி செய்யாம இருப்பீங்க. கீழுக்கு இருக்கிற கேள்வி செய்ய கேட்டாலே மேலுக்கு இருக்கிற யோசிச்சு கொண்டா உங்களோட மூளை விடுமா யோசிக்கிறதுக்கு. ஐக்கியூ மூளைக்கு வேலை கொடுக்குறது தானே. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி திங்க் பண்ண பழகி கொள்ளுங்க. அடுத்தது விட எல்லாத்தையுமே இந்த தாளில தான் எழுத சொல்லுவோம். அப்ப நீங்க என்ன அந்த தாள்லயே எழுதி கொடுத்து கொள்ளணும். அவர் சொன்னதுக்கு பிறகுதான் இது செய்யணும் கணிப்பான்களை. அடுத்தது விட எழுதுறது. நம்ம விட இது செய்யும்போது பார்ப்போமே, கருப்பு பெண்களால் எடுத்தலாம், வெளியே எடுத்துட்டு போயிடாது, போன் எடுத்துட்டு போயிடலாம். நான் போன கிளாஸ்ல இன்ட்ரடக்ஷன்ல எக்ஸாம் ஹோல்ல சில டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவையும் நீங்க தேவைன்னா பார்த்து கொள்ளுங்க. அப்ப இப்படி இருக்க போல பேப்பர் போகும்போது அடுத்த விடயம், நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் ஓர்டர்லயே செஞ்சுட்டு போற. பேப்பர் எடுத்தா பின்னுக்கு நடுவுல என்ன கேள்வி இருக்குன்னு பாக்குறல, முன்னுக்கு இருந்தே ஓர்டர்ல சரி. ஏன்னா பெரும்பான்மையான எக்ஸாம்ல முதல் 5 வினாக்கள் சொல்வளம் சார்ந்த வினாக்களாக இருக்கும். அப்ப இதை நினைக்கிறேன் என்ன, இதை இலகுவா செய்யலாம் போட்டு இங்க டைமை போட்டு வேஸ்ட் ஆகுது. இப்ப இதுல என்னன்னா இந்த 5 கேள்வியை நாம இப்ப செய்தாலும் 5க்கும் நீங்க அவ்வளவு பேருமே வித்தியாசமான சொல்லுவீங்க. இருந்தாலும் இங்க பேப்பர் எடுத்தவர் என்ன நோக்கத்துல எழுதிக்காரோ அந்த விடம் மட்டும்தான் சரி, மற்றவங்களோட கருத்துக்களுக்கு இடம் இல்லை. அப்ப நீங்க எப்படி சொல்லி எழுதின 5 நாள் சரி எடுப்பேன்னு சொல்லி, அப்ப சொல்லிட்டாக விட எடுக்காத கேள்வி நான் ஏன் ஆரம்பத்துல நேரத்தை வேஸ்ட் ஆகணும். அதே டைம்ல ஃப்ரெஷ் மைண்ட கொண்டு வந்து இந்த வினாக்கள்ல நீங்க வச்சீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டிய வினாக்கள்ல மூளை என்ன செய்யும், போக சவுக்கும் தானே. அப்ப அப்படியான பிரச்சனைகள் வரும். அப்ப அதனால இதை எப்பவுமே இறுதியில செய்து கொள்ளுங்க பிள்ளையார். ஏனென்றா ஆரம்பத்திலேயே செஞ்சீங்க கேட்டால் நீங்க இதுக்கு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா வேஸ்ட். அப்ப இறுதியா 1 நிமிடம் 2 நிமிடம் மாதிரி நாம வச்சோம்னு சொன்னா அந்த டைமுக்குள்ளேயே நஞ்சுகள் யோசிப்போம். ஏன்டா இல்லண்டா விட்ட நீங்க இப்ப என்ன நீங்க முதலாவது விட சொல்லுவீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தை இல்லை இன்னும் என்ன நீங்க யோசிச்சீங்கன்னா 2வது விட போடுவீங்க. அப்படியோ விட வந்துட்டே இருக்கும், சரியானது எடுக்க இயலாது. அப்ப சொல்லி பண்ண இயலாதது, அப்ப அதிகளவான ஆப்ஷன் வரக்கூடியது, நேரம் அதிகம் தேவைப்படாதது அடிப்படையில இத வினாக்களை இறுதியில செய்யணும். கிளியரா? அடுத்த விடயம், உங்களுக்கு எல்லா பேப்பர்லையும் ஈவன் ஜெனரல் நாலேஜோ என்ன பேப்பர்னு சொன்னாலும் இலக்கத்துல எழுதுங்க.
என்று சொன்னா நீங்க இலக்கத்திலாம் எழுதணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஏபிசிடின்னு போட்டு போட்டு போட்டால நிறைய பேர் என்ன வாங்கன்னா ஏ போடுவாங்க. இல்ல, இலக்கத்துலன்னா இலக்கத்துல எழுதணும். இப்ப அதுலயே நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இலக்கத்துல எழுதுறேன்னு சொன்னா இங்க இருக்கிற எழுத்து அப்படியோ போயிட்டு போற. இப்ப ஒன்றுங்கிறது இங்க எப்படி போட்டிருக்கா, இப்படி போடுபாட்டி. ஆனா நாம நார்மலா ஒன்று எப்படி எழுதுவோம், இந்த கோடு போட்டு. அப்ப இது எழுதினா பிழையா? இல்ல, இதுவும் சரி. இப்படி முண்டு போடலாம். நீங்க இப்படி போட்டாலும் பிரச்சனை. இதுக்கு தான் இந்த காட்டிருக்கான் பாருங்க. அவனுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒபிஷியலான ஒன்று இப்படி போடுறது போட தெரியாமையா? இப்படி எழுதினாலும் இது செய்யாது. அதாவது விடை எழுதும்போது பின்வரும் இலக்கங்கள் எழுதப்படாத. அப்ப இப்படி எழுதாம நீங்க வேற விடை எழுதினா உங்களுக்கு புள்ளி இல்லை. பாருங்க, என்னதான் நீங்க சரியான விடையை எடுத்து போட்டு போடாம விட்டால். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். முதலாவது விட நான் சரிண்டா, இங்க நீங்க முதலாவது நம்பரை இந்த இடத்துல போடாம இங்க மார்க் பண்ணி போட்டு வந்தாலும் உங்களுக்கு புள்ளி இல்லை. அடுத்த விடையை நீங்க பென்சிலால எழுதினாலும் உங்களோட பேப்பர் திருத்தப்படாது. இதுக்கு அடுத்ததாக சொல்ற மிக மிக நம்மட புள்ளிகள் அதிகளவாக விடுறது என்னன்னா, ஒரு விடையை எடுத்திருப்போம், எழுதிடுவோம். இத நாம் என்ன செய்யறேன்னு சொன்னா, பிள்ளைன்னு சொன்ன உடனே வெட்டி போட்டு மேலுக்கு எழுதுறது. தெளிவற்ற இலக்கங்களுக்கு புள்ளிகள் இல்லை. சரியா? தெளிவற்ற இலக்கம், இது தெளிவில்லை, இதாங்கிற மாதிரி உங்களே இப்ப நீங்க ஒன்று போட்டு போட்டு இதுக்கு 2ஆம் நம்பர் போட்டுட்டீங்க, திரும்ப எடுத்து போட்டா உங்களுக்கு புள்ளி இல்லை. அப்ப எப்பவுமே அக்யூரேட்டான விடையை எடுத்து இங்க அப்ளை பண்ண. நிறைய பேர் இதுலயும் இப்படி செய்வாங்க. என்னன்னா, டைமை மிச்சம் பிடிக்கிறதுக்காக வேண்டி கடைசியில நம்ம போடுவோம் சரியாங்கிற ஷோர் இல்லையோ இந்த விடைகளை இங்க மார்க் பண்ணி கிரிப்பாங்க. இடையில என்ன வாங்க, ஒரு 3 கேள்வி செய்யாம இருக்கும். அப்ப கடைசியில பார்ப்பாங்க ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி போட்டு இந்த கேள்விகளுக்கு என்ன வாங்க, இந்த இருக்கிற நம்பரை மார்க் பண்ணக்குள்ளேயே அந்த கேள்வியை யோசிப்பாங்க. அப்போ ஒருவேளை அதுக்கு 3ஆம் நம்பர் வரவங்கக்குள்ளேயோ மைண்ட் உங்களுக்கு அந்த மூளை என்னத்தை சொல்லுதோ அதை எழுதிருங்க. அப்ப அடுத்த 3ஆம் நம்பர் போட்டுட்டீங்கன்னா முதலாவது சரியா இருந்தாலும் புள்ளிகள் இல்லை. பாருங்க, சரியான விடை எடுத்துட்டோம், ஆனா பிழையான விடையே போடுறான். அப்ப இப்படியானதுகளையும் நீங்க ஆரம்பத்திலேயே பிராக்டிஸ் பண்ணி இல்லத்தாக்கி கொள்ளுங்க. அடுத்தது, பேப்பர் செய்யும் போது ஓர்டர்ல செய்யணும்னு நினைக்கிறது. நாம அதைத்தானே பின்னுக்கு என்ன விட இருக்குன்னு பாருங்க. இப்ப நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு கட்டாயம் குறைஞ்சது எத்தனையோ பேப்பரை செஞ்சு கூட ஒருத்தரும் போவீங்க. அப்ப இப்படி இருக்கக்குள்ள நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணினண்டா நமக்கு தான் தெரியும் எந்த கேள்வி இலகுவா நம்மளால செய்யலும், எந்த கேள்வி செய்த கடினமா இருக்கு. அப்ப இலகுவா செய்யற வினாக்கள் நமக்கு நல்ல பரிச்சாத்தமான வினாக்கள் இருந்தா அதை முன்னுக்கு செய்யறது நல்லமா இல்லையா? அப்ப அதனால அதுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்து போட்டு மீதி நேரங்களுக்கு மத்த வினாக்களுக்கு வாங்க. சரியா? இதுக்கு அடுத்ததாக இப்போ ஓர்டர்ல தான் செய்யணுங்கிற இல்லைங்க போல. இப்ப நாம விடைகள்ல எதை முன்னுரிமை கொடுக்குறோம்னா, நான் எப்பவும் பிள்ளையா முதலாவது எம்சிக்யூ வினாக்கள், அதுலயும் ஸ்பெஷலாக பந்தி வினாக்கள். ஏனென்றா பந்தி வினாக்கள்ங்கிறது என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டமாக வர வினாக்கள். ஒரு கேள்விக்கு விட எடுக்கிறேன்றாலும் அந்த பந்தில இருக்கிற அவ்வளவு போய் நான் வாசிச்சாதான் எடுக்கலாம். இப்ப இதுல என்ன, ஒரு கேள்விக்கு விட எடுக்கிறேன்னா இந்த கேள்விக்கு மட்டும் நான் எடுத்தா சரி. ஆனா பந்தி வினாக்கள்ல நான் அந்த பந்தில இருக்கிற அவ்வளவு பாயிண்ட் வாய்ச்சானா இருக்கிற அந்த எத்தனை கேள்வி போட்டீங்கன்னா அவ்வளவு விட எடுக்கலாம். அப்ப ஒரு கேள்விக்கு இதுல விட எடுக்கிறனால பெரும்பாலும் எல்லா பாயிண்டையும் வாசிக்க வேண்டி இருக்கும். அப்ப இறுதியில 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்க கேட்டாலும் இந்த கேள்வியை நம்ம லாஸ்டா செஞ்சோம்னா என்னையும் அந்த செட், அதாவது தொகுதி வினாக்களே இல்லாம ஆயிரும். அது என்ன, புள்ளிகளை கூடுதலா இருக்கு. இப்ப இதுல பாருங்க, ஏதாவது ஒரு வினாவை நாம செய்யாம விட்டுட்டோம், ஏழாவதுண்டா ஏழாவதுக்கு மட்டும்தான் அது பொருந்த போகுது. அப்ப அது என்ன, 2 புள்ளியோட போயிடும். ஆனா பந்தி வினாக்கள் 5 வினா வாரது இல்ல. நம்ம இறுதியா அடுப்பம் போட்டு பந்திய பூரணமா வாசிக்காத நேரத்துல 5 வினாக்களுக்கு பிள்ளையான எத்தனை மார்க்ஸ் இல்லாம ஆகும். அப்ப முதலாவது எம்சிக்யூ பந்தி வினா செய்யற, 2வது நோமலா வராத ஒன் வேர்ட் ஆன்சர் எழுதுற மாதிரி வந்து அதை செய்யற, அதுக்கு பிறகுதான் எம்சிக்யூ வினாக்கள். அதுக்கப்புறம் என்ன, ஒன் வேர்ட் ஆன்சர் இப்படி வரணும். இடையில ஒரு கேள்வி செஞ்சுட்டீங்க, ஸ்ட்ரக் ஆயிட்டுது, விட வராம ஏதோ போய் நின்றா திரும்ப திரும்ப அதுலயே மெனக்கடாம அந்த கேள்வியை வச்சுட்டு மத்த கேள்விகளுக்கு மூவ் ஆகி செஞ்சுட்டு போங்க. போயிட்டு டைம் இருக்கும்போது அந்த கேள்வியில வந்தா நாம எதுனால ஒரு சின்ன மிஸ்டேக் கொண்டு விட்டுருப்போம், அதை திரும்ப வாசிக்கும் போது அதை கண்டுபிடிச்சு செஞ்சு கொள்ளலாம். அப்ப இப்படியான நுட்பங்களை நீங்க கட்டாயம் பின்பற்றி செய்யணும். சரிதானே? அப்ப
இது வரைக்கும் சொன்னதுல எது சரி சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க மெசேஜ்ல, இல்லைன்னா நான் பேப்பருக்கு போக போறேன். அன்மியூட் பண்ணி வளமையாவே பிள்ளையால் ஐக்யூ வினா நான் பேப்பர் எப்படி செய்கிறேன்னு சொன்னா கிளாஸ் எல்லாரையும் அன்மியூட்ல வச்சுட்டு தான் செய்யறது. பட் இது ஃப்ரீங்கிறதால சில நேரம் சிலவங்க வேணும்னு குலைக்கணும்னு சொல்லி போட்டும் வருவாங்க கிளாஸுக்கு. முதலாவது. ரெண்டாவது, நிறைய இதுங்க கேட்டால எல்லாரும் அன்மியூட் பண்ணினோம்டா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் போடும்போது அது ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவில்லாத தன்மை ஏற்படுத்துன்ற அடிப்படையில இதுகளை இக்னோர் பண்ணி போட்டிருக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் தெளிவுன்ற அடிப்படையில மெசேஜ் வராதால நான் கேள்விக்கு மூவ் ஆர் வெயிட் மெசேஜ் வந்திருக்கு. ரிப்பீட் சார் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அதாவது இது எந்த ஆப்ஷன் மகன்? முதலாவது நான் பந்தி வினாக்களை செய்வேன், அதுல எம்சிக்யூ வினா வாரது, எம்சிக்யூ இல்லாததுகளை முன்னுரிமை கொடுப்பேன். ரெண்டாவது பந்தி வினாக்களை இது முடிஞ்சதுக்கு பிறகு ஏனைய வினாக்கள் எம்சிக்யூ வினாக்கள்ல இந்த பந்தி பந்தின்னு சொன்னா தொகுதிகளா வாரது 1 தொடக்கம் 5, 6 தொடக்கம் 10 அப்படியான உடைச்சு வரும்போது அதுகளை முன்னுரிமை கொடுப்பேன். இறுதியில தான் என்ன செய்வேன், இவ்வளவு முடிஞ்சதுக்கு பிறகு தனித்தனி வினாக்கள் இதுல முதலாவது எம்சிக்யூ, இதுக்கு பிறகு என்ன எம்சிக்யூ முடிஞ்சதுக்கு பிறகுதான் பண்பேட் ஆன்சருக்கு வருவேன். ஏன் இதை நான் சொல்றேன்டா, நான் இப்படித்தான் செய்யறேன். ஏனென்றா நீங்க நிறைய இடத்த கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, எம்சிக்யூ தந்தாலும் ஒரே மெத்தட் தான் அது. விட எழுதுறதாக, அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர்ல கேட்டாலும் ஒரு மெத்தட் தான். எல்லாருக்கும் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் படிக்கிறது இல்லை, இது ஐக்யூ. மூளையை எப்படி பிரயோசனப்படுத்தணும்னு படிக்கிறது தான் ஐக்யூ. நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன் பிள்ளையா, நீங்க என்ன கிளாஸுக்கு போங்க என்ன போங்க பிரச்சனை இல்லை, தெளிவாக எடுத்துட்டு பாருங்க. எங்க இது செய்யறாங்களே, நீங்க என்ன இருக்கிறேன்னு சொன்னா நிறைய பேரு ஒரு கிளாஸ் போட்டு 2 வீடியோ எஃபில போடுறது எப்படின்னு சொன்னா ஒரு ஐக்யூல இருக்கிற, அதாவது மெட்ஸ் பகுதி வினாக்கள் இலகுவா இது செய்யற ஏதாவது வினாக்களை தூக்கி போட்டோம்னா சார் அந்த மாதிரி செய்யறார், நாம அவர்கிட்ட தான் போடும். ஈக்குவேஷனை எடுத்து போட்டு இது செய்ய ஏழுமா? ஒரு எக்ஸாம்ல ஒழுங்காக புள்ளி எடுத்து பாஸ் ஆகி வரலன்னு சொன்னா அவராலேயே வரல, எப்படியோ எக்ஸாம் எழுதாம அவர் கிளாஸுக்கு வந்திருக்க போறாரா? அப்ப அவராலேயே டார்கெட் அச்சீவ் பண்ண இயலாதப்போ உங்களுக்கு எப்படி இதுகளை சொல்லி தருவார்? அவங்க நினைக்கிற என்னன்னு சொன்னா மெட்ஸுங்கிறது ஐக்யூன்னா மெட்ஸ் தெரிஞ்சா நம்ம ஐக்யூ செய்யலாம்ங்கிற கான்செப்டிலேயே இருக்காங்க. இப்ப இதை மாதிரி ஒரு ஒழுங்கான போட்டி பரீட்சை ஒண்ணுல இயலாத போது எப்படி இது செய்து கொள்ள இயலும்? அதனால நான் அவங்களுக்கு டீச்சிங் நாலேஜுங்கிறல, அவங்க என்னோட அழகா டீச்சிங் செய்வாங்க டீச்சிங் உங்களுக்கு, ஆனா கைடன்ஸும் செய்வாங்க. பட் அது இங்க ஐக்கியூக்கு பொருந்துமாங்கிறது தான் பிரச்சனை. ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் எப்படி 50 வினாக்களையும் செய்யறது? நிறைய பேர் நீங்களும் சில நேரம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, முடிச்சு போட்டு வந்து செல்ற என்ன வினா, பேப்பர் ஈஸி டைம் காண, அந்த டைம் ஏன் காணாது? நம்மட பிராக்டிஸ் பிழை. முதலாவது கேள்வி வந்தா நான் இப்ப போகும்போது உங்களுக்கு விளங்கும். நம்ம போறோம். அப்ப எப்பவுமே நீங்க நேரம் ஃபெஸ்ட்டுக்கு எங்க போகணும், பந்தி வினாக்கள் இருக்கும்போது போகணும். இப்ப பந்தி வினாக்கள் வரும்போது பிள்ளையால் ஓகே நான் வாரணே. அப்ப இங்க பாருங்க, இப்ப 21 தொடக்கம் 25 வரை வினாக்களுக்கு ஒரு 3, 6, 7 பாயிண்ட் தந்திக்காங்க. இந்த 7 பாயிண்டையும் வாசிச்சா தான் இதுல இருக்கிற 5 வினாக்கும் நம்ம ஒரு அளவுக்கு கூட எடுக்கலாம். இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த போலக்கும் விட செய்யலாமா? இல்ல. இதுல ஒரு கேள்விக்கு விட எடுத்துட்டாலும் இவ்வளவு பாயிண்டை நாம வாசிச்சு எடுத்தா தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இத கடைசியில ஒரு 2 நிமிஷம் மிச்சம் எத்தனை பாயிண்ட் நம்மளால வாசிக்க இயலும், எத்தனை கேள்விக்கு விட கொடுக்க இயலும்? அப்ப இதனாலதான் இந்த வினாக்கள் என்ன செய்யணும், ஃபெஸ்டுக்கு நாம செய்து கொள்ளணும். கிளியரா? ஓகே வெயிட், 5 மெசேஜ் வந்திருக்கு, நான் மெசேஜை பார்த்துட்டு இது செஞ்சு கொள்றேன். வெயிட் சார், 4 எப்படி போடுற அது டிஃப்ரெண்டா ஐக்கே சார். 4 எங்கம்மா டிஃப்ரெண்ட் ஆகி? ஓகே நான் வாரனே மற்ற மெசேஜை பார்த்துட்டு. சார் கணியன் புக் படிச்சா போதுமா? அடுத்தது பிள்ளையார். ஓகே நல்ல கேள்வி கேட்டீங்க. கணியன் புக் படிச்சா, நான் இப்ப சொல்ல வந்தது அதுதான். மெட்ஸுங்கிறது ஐக்கியூங்கிறது பிள்ளையால் பல ஹெடிங்குகள் சேர்ந்த தொகுப்பு. கணியன் புக்குங்கிறது என்னன்னா நான் ஏழியாவே போட்டிக்கிறேன், அது எல்எல்பிக்கு ஓகே தனியாக அதை பாக்குறது. இங்க என்னன்னா இந்தியாவுல பிள்ளையால் எக்ஸாம் இருக்குது, அரித்மெட்டிக் அப்டிங்கிறது தான் அவங்களோட எக்ஸாம்.
அப்ப அவங்களுக்கு மெட்ஸ் வகையான வினாக்கள் தான், அதாவது வயது, எண்கோளம், நீர்ப்பம்பி. எல்லாருமே குரூப் எடுத்து ஐக்கிய குரூப் நீங்க வாட்ஸ்அப்ல நான் படிக்கும் போதும் 1000 குரூப். இப்ப நான் பெருசா இல்ல, நிறைய குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டேன். என்ன சும்மா வேஸ்ட் ஆனேன்னு மட்டும். அது என்னண்டா, எல்லாத்துல போட்டாலும் நீர்ப்பம்பி அல்லது வயது அல்லது கலண்டர் ரயில் கணக்கு இந்த வினாக்களை தான் போடுறேன். அவர் இத்தனை மணித்தியாலத்துல போனார், இவர் இத்தனையில வந்தா, இது எப்படி முடிக்கிறேன்? இதுகள் புள்ளையா கணித வினாக்கள்னு சொல்றேன். நீங்க இந்த பேப்பர் அவதானிச்சாலும் விளங்கும், அல்லது வேற பேப்பரை மேக்சிமம் உங்களுக்கு அந்த பகுதியில் இருந்து வந்து ஆக மேக்சிமம் இல்லைண்டா 10 கேள்வி. சில பேப்பர்கள் அப்படியான வினாக்கள் வராம. ஓகே சாரியா, ஸ்ட்ரக் ஆயிட்டுது. ஓகே, 2 3 பேர் வீடியோ தான் இருந்தது, வெயிட். ஓகே சாரியா பிள்ளையால், ஸ்ட்ரக் ஆகிட்டுது. நான் சொன்ன லாஸ்டா எதுல விடுபட்டுச்சு கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளையா. நான் அன்மியூட் பண்றேன், யாரும் சரி ஒரு ஆள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லிக் கொள்ளுங்க. பந்தி அமைப்பு பத்தி பேசின நீங்கள் சார், அதோட ஒருத்தர் 4 எப்படி போடுறதுன்னு கேட்டவர். என்ன என்ன போடுறேன்னு, என்ன போடுறது? 4 என்ற இலக்கம் எப்படி போடுறதுன்னு ஓகே கேட்டவர். ஓகே 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 ஓகே. இதுல என்னென்ன பிள்ளையால் பந்தி வினாக்கள்ல நான் 4க்கு வாரம். இதுக்கு முதல் என்னன்னா இப்படி இருக்கும்போது அப்போ ஒரு வினாவுக்கு நாம விட எடுக்கிறண்டாலும் என்ன செய்யணும்? எல்லாக்கு பாயிண்ட்களையும் நம்ம வாசிச்சு போட்டுதான் வரணும். அப்ப இறுதியில ஒரு 2 நிமிஷம் வச்சா நம்ம கேள்விகளுக்கு விட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்ல. அப்ப அதனால என்ன செய்து கொள்ளுங்க, இப்படியான வினாக்களை முதல்லயே செய்து போட்டு இறுதியில தான் நான் என்று சொன்ன ஓர்டர் மாதிரி வாங்க. இப்ப பாருங்க, அந்த மகள் கேட்ட மாதிரி 4 இதுல வேற மாதிரி போட்டீங்கன்னா இப்ப இப்படி போடுறேன்னு சொல்லி, அதாவது நார்மலா நம்ம இப்படித்தானே 4 எழுதுவோம். அப்ப சரியா இப்படி வச்சு ரூலர் வச்சு நான் போட்டு இப்படி போடணுமா? நார்மலா நான் இப்படிதான் 4 போடுறது. நீங்க 4 அவ்வளவுக்கு உங்களை இதை பிடிக்கிறது இல்ல மால். இப்ப அப்ப எக்ஸாம் பேப்பர்ல நீங்க இப்படி ஒன்று போட்டா பிள்ளையா? இல்ல, அது ஒரு இஷ்யூவும் இல்ல மால். தெளிவா இருக்கணுங்கிறதுக்கு தான் இது செஞ்சிருக்கான். சரியா? ஓகே சார், கணியன் புக். ஓகே, கணியன் புக் படிச்சா போதுமான்னு கேட்டிருந்தாங்க. என்னன்னு சொன்னா மெட்ஸ், அதாவது ஐக்கிய வினாக்கள் என்ன சொன்ன, இந்த ரயில் வினாக்கள், கணித அந்த வயது வினாக்கள், எண்கோளம், இது ஒரு பகுதி. அப்ப இதை மட்டும் நாம படிச்சு போட்டு எக்ஸாம் போய் செஞ்சோம்னு சொல்லி சொன்னா பிரயோசனம் இல்லை. அப்ப ஏனைய வினாக்களும் ஏத்த மாதிரி நீங்க செய்து கொள்ளுங்க, செய்தா மட்டும்தான். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க புக் கடையில் இருக்கிற எந்த புக்குனாலும் வாங்க, யாருனாலும் வாங்க, எப்படியும் எல்லாருடையிலையும் அவருடையில இருக்கிற கழிவடையில ஏண்டி இருக்கும், அவருடையில ஆனாண்டி இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் முதலாவது பேப்பர்ல இவர் 4வது பேப்பர்ல போட்டிப்பார். அதே இருக்கும், வேறு மாறி மாறி போட்டிக்கும். அப்ப அதனால அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க நல்ல பிரபலமான யாருனாலும் புக் கொண்டு வாங்கி செய்து கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு இது செய்து கொள்ளும். அடுத்தது சார், கெசட்ல சொன்ன குஷன் மெத்தட் எல்லாம் என்ன என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் ப்ளீஸ்? கெசட்ல சொன்ன வீடியோவை வந்துட்டு நான் இந்த யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கேன், குரூப்லயும் லிங்க் போட்டேன். இந்த கெசட் சம்பந்தமா இது செஞ்சு வேணும்னா நீங்க அதை போய் பார்த்து கொள்ளுங்கம்மா. ஓகே, இப்ப வார இந்த வினாவுக்கு, பந்தி வினாவுக்கு அப்ப ஓர்டர்ல வரும்போது நேர பந்தி வினாவுல வரும்போது அடுத்த விடயம், பந்தி வினாக்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முதல் இந்த வினான்னு சொன்னாலும் வேற என்ன வகையான வினான்னு சொன்னாலும் இல்ல, நிறைய பேர் என்ன இரண்டா இங்க இருக்கிற பாயிண்ட வாசிப்போம். இவ்வளவையும் வாசிச்சு எடுத்ததுக்கு பிறகுதான் கேள்விக்கு வர. இப்ப சிலர் என்ன வாங்கண்டா, இதுலயும் இப்படி சொல்லும் போதே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் விடத்தை சொல்லிருக்கும், இதை சம்மரி பண்ணி விடத்தை எழுதுவாங்க. இல்லையா, பேப்பரை கேட்டு எடுத்து சூப்பர்வைசர் கிட்ட எழுதி எடுப்பாங்க. இங்கேயும் சொல்லி அதை பேப்பர்ல எழுதுறேன்டா, ஏன் நான் எழுதணும்? நேரம் வேஸ்டா இல்லையா? ம், சம்மரி பண்ணி அப்படி இது செஞ்சுட்டு நிக்காதீங்க. முதலாவது, எப்பவுமே பிள்ளையால் பந்தி வினாக்களோ என்ன வினான்னு சொன்னாலும் கேள்விய வாசிங்க, பந்திய வாசிக்க வேணாம். இருக்கட்டும், எடுத்துட்டு கேள்வியில வந்துட்டு நேனும் கேள்விய வாசிச்சு விளங்கி எடுங்க. ஏன்? கேள்வியை நாம விளங்கி எடுத்தாத்தான் நமக்கு என்ன செய்யும், என்னத்தை கேட்கான்ங்கிறது விளங்கும். என்னத்தை கேட்கான்ங்கிறது விளங்காம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நான் என்ன செய்ய? அடுத்த விடயம் பந்தி வினாவும் தான் நம்மட பிராக்டிஸ்ல இருக்கிற பிள்ளை. இப்ப 5 பேரை பத்தி 5 தகவல் தந்தா, 5 வகையான தகவல் தந்தா
25 வகையான தகவலோட வரப்போகுது. கேள்வி எத்தனை? 5 வரப்போகுது. அப்ப நான் 25யும் பூரணமாக ஃபில் பண்ணி எனக்கு எடுக்க நேரம் போகுமா இல்லையா? இதுக்குள்ள நான் விட எடுக்கலாமா இல்லையாங்கிறத பார்க்கணும். உண்மையாவே பிள்ளையால் பந்து வினாக்கள்ல ஆன்சர்ல இருந்து ஆன்சர் எடுக்கிறது மிக இலகு. பட் நீங்க இது எத்தனை இடத்துல உங்களுக்கு சொல்லி தந்திக்காங்கிறது தெரியல. எங்கேயும் இது செய்ய மாட்டாங்க. என்னண்டா ஒரே ஒரு விடயம் பிள்ளையால் எம்சிக்யூல 4 விட தந்தா 4ல 1 தான் சரி. பிழையான விடைகளை நீக்கினாலும் மீதியாக இருக்கிறது சரியான விடையாக வரும். மகன் பவி கொஞ்சம் மகளை பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப 4 விடைகள் தந்து இருந்தா 3 விட பிள்ளை, ஒரு விட தான் சரி. இப்ப எக்ஸாம்பிளுக்கும் இங்க கமலங்கிறவரு அறையை எப்போது சுத்தப்படுத்துவாருண்டா இந்த நாளை தவிர இருக்கிற வேறொரு நாள்ல இவர் சுத்தப்படுத்துவாரா? இல்ல, இந்த 4ல 1 தான் சரியா வரப்போகுது. அப்ப அதை நான் எப்படி எடுக்கலாம்ங்கிற மாதிரி பாக்குறதுதான் மிக இதுவான விடை. சரிதானே? அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். இப்ப இந்த அடுத்த விடயம் பந்து வினாக்கள் இருக்கும் போது பிள்ளையா நிறைய பேர் அட்டவணை அடிப்பீங்க. அட்டவணை அடிச்சு எடுக்கிறதுலயும் நிறைய பேர் என்ன வாங்க, ஊருக்கு ஒரு அட்டவணை, வயதுக்கு ஒரு அட்டவணை, தொழிலுக்கு ஒரு அட்டவணை, இன்னும் பல பல தகவல் தந்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்டவணை அடிச்சு அங்க மார்க் பண்றேன், இங்க மார்க் பண்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஊருக்கு ஒரு அட்டவணை, வயதுக்கு ஒரு அட்டவணை, திரும்ப என்ன அவர்கிட்ட பெயருக்கு, அதாவது ஏதாவது தொழில் ஒண்ணு செஞ்சா அதுக்கு ஒரு அட்டவணைண்டா, அப்ப இப்ப எக்ஸுங்கிறவர் இதுலன்னு சொன்னா இதுல இல்ல மார்க் பண்ணுவான். திரும்ப வந்துட்டு இதுல போட்டுட்டு இருந்தா எவ்வளவு நேரம் நீங்க செய்யற? எப்பவுமே பிள்ளையால் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த பந்தி வினாக்கள் இதுன்னு இல்ல, எந்த பந்தி வந்தாலும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா ஒரு தகவல் ஒன்று இருந்திருக்கு. இந்த தகவல்ல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா சில தகவல்களை இப்ப ஏங்கிற வர்ற இந்த தகவலை போட்டிருப்பாங்க, பிங்கிற வர்றையில இந்த 2வது பாக்ஸ் கூட போட்டுடும், சிங்கிற வர்ற இந்த முதலாவது பாக்ஸோ அல்லது வேற ஒரு பாக்ஸோ போட்டுட்டு இப்படி போட்டு ஏங்கிற வர இப்ப இது ஏன்னு சொல்லி எடுத்த முதலாவது ஏதாவது இந்த பாக்ஸுக்கு வர தகவலை கேட்பாங்க. அப்ப என்ன செய்யணும்டா, எப்பவுமே பிள்ளையால் ஒரு கண்ணாடி ஒன்று இருந்தா என்னண்டா, உங்களுக்கு ஒரு பொருள் ஒன்று இருக்கு, அந்த பொருளை உடைச்சி போட்டு தந்து நீங்க இதை ஒட்டுங்கண்டு செஞ்சீங்க. ஒவ்வொரு துண்டா எடுத்து குழப்பம் தானே. இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டு பொருள் ஒன்று வரும் தெரியும் தானே, இப்படி இருக்கும், இதுல இந்த துண்டை கலத்துறது, இதோட கலத்துறது, பொறவை என்ன பொறுத்துறது கொடுப்போம். அப்படி ஒவ்வொரு துண்டையும் பொறுத்தின எண்ணெயும் இந்த சதுரம் மாதிரி ஒரு ஷேப் வரும். அதே மாதிரி தான் பந்தில எந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு கோர்க்கலாம், அதுல இருந்து எதுக்கு கோர்க்கலாம்ங்கிற மாதிரி கோர்த்தாவே விட வந்துடும். மேலதிகமான விடயம் தேவையில்லை. விளங்கிட்டா? நான் இப்ப இதை எப்படி சொல்லிடுங்கிற வாரம் மெசேஜ் வந்திருக்குது, பார்த்துட்டு வார். சார் இந்த பேப்பர் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஓ, நான் குரூப்ல போட்டிருக்கேன்மா. அதாவது இந்த பேப்பர் உங்களுக்கு என்னன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் முழுமையான பேப்பரை போட்டு விட்டதுனா இதுல அந்த இது 28 தாள் உண்ட பேஜ் இருக்குது, இதுல பகுப்பாய்வு இருக்குது. இதுல இந்த நான் கட் பண்ணி போட்டுக்கொள்ளல, நீங்க மற்றதையும் பார்த்து கொள்ளலாமே போட்டு இதுல பார்த்து கொள்ளுங்க. சரியா? 2018 பொதுவுல சார் வந்து இருக்கு சார். கட் பண்ணிட்டு திரும்ப விடை எழுத முடியாதா? எழுத இயலாது. எழுதின புள்ளி இல்ல, தெளிவற்ற புள்ளிக்கு இல்லைன்னு சொன்னா ஏன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நிறைய பேர் மார்க்ஸ் விடுறது. அடுத்தது பிள்ளையால் என்னன்னா போட்டி பரீட்சைங்கிறது போட்டி. இதுக்காக நீங்க நோட்ஸ் கொடுக்க வேண்டாம் நான் இதுங்கிறத சொல்லல. இப்ப எக்ஸாம்பிளுக்கும் நீங்க இப்ப பாஸ் ஆயிட்டீங்க, உங்களோட மார்க்ஸோட நீங்க ஒரு 120 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆயிட்டீங்கன்னு வைப்போமே, உங்களுக்கு கிடைச்சிட்டு. இப்ப 119 எடுத்தவரு என்ன ஃபெயில். 2 பேருக்கும் இடையில இருக்கிற மார்க்ஸ் கேப் எத்தனை? 1. சில நேரம் அரை வரதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு கூட, 2 பாடங்கிறதால இதுலயும். அப்ப அரை மார்க்ஸ் உள்ள இருந்தாலும் 1 மார்க்ஸ் வைப்போமே, அப்ப 1 மார்க்ஸால நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, இவர் 1 மார்க்ஸால ஃபெயில் ஆயிட்டார். இந்த 1 மார்க்ஸ்களுக்கு உரிய பாயிண்ட் தான் இந்த நுணுக்கமாக விடைகளை எழுதுறது. தெளிவாக எழுதினோம்டா தேவையில்லாத புள்ளிகள் குறைகிறதோ இது செய்யறதோ இல்லதானே. அப்ப அதுக்கேற்ற மாதிரி எழுதுங்க. இப்ப பிள்ளையார் நிறைய பேர் டவுட் கேட்டுட்டே இருப்பீங்க, பேப்பரை பார்க்கணுமே, நேரம் போயிட்டே இருக்குங்கிறாலே சரி. நேர்ம பரிச்சையின் போது சமர்ப்பிக்கப்படும் என்னண்டா, ஓகே நீங்க லாஸ்டா கேளுங்கம்மா, நான் ஏதோ பேர் போட்டிருக்கிறீங்க, இது சம்பந்தமா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? லாஸ்டா இன்னைக்கு மறந்தாலும் நீங்க ரிமைண்ட் பண்ணி கொள்ளுங்கம்மா. ஓகே ஓகே.
அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி இது செய்து கொள்ளுங்க. இப்ப பேப்பருக்கு வருவோம். 21 தொடக்கம் 25 வரையில ஒவ்வொரு வினாக்களும் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. இந்த தகவல் இருக்குது. மேற்படி தகவல்களுக்கே கீழே உள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் புள்ளிக்கோட்டின் மீது நான் 2 வகையில உங்களுக்கு இதை செய்து காட்டுறேன் பிள்ளையால். சரிதானே? மேலும் பந்திக்கு வாரத்து போது கேள்வி வாசிக்க. கமலன் என்பவர் எப்போது அறையை சுத்தப்படுத்துவார்? அப்ப என்ன, கமலன்கிற ஒரு ஆளை பத்தி மேலுக்கு இருக்கணும். அவரு எப்போது அறையை சுத்தப்படுத்துவாரு? அமரன் பயிலும் பாடம் என்ன? இரசாயனவியல், ஜது கொஞ்சம் அகலமான பாருங்க, கணிதம், உயிரியல், பௌதியவியல். அடுத்தது பிள்ளைகள் எந்த கிளாஸுக்கு நீங்க உங்களோட விடைகள் எனக்கு தேவையில்லை, எப்படி விடை எடுக்கிறீங்கிறதா எனக்கு தேவைப்படும். சரியா? அடுத்தது சகீலன் பயிலும் பாடம் என்ன? இரசாயனவியல், கணிதம், உயிரியல், பௌதியவியல். வியாழக்கிழமை அறையை சுத்தப்படுது. இப்ப பாருங்க, அமரன் பயிலும் பாடம் என்ன? இந்த நாளில் ஒண்ணு. இவங்க சகிலன் பயிலும் பாடம் என்ன? அதே பாடங்களை தந்திரியா, எதுவும் மாற்றம் இல்லை. வியாழக்கிழமையை அறையை சுத்தப்படுத்துபவர் யார்? இப்ப இந்த பாயிண்ட்கள் சிலதுகள் நம்ம எடுப்போம் எங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க அவ்வளவு அனலைஸ் பண்ணவனா உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்றேன் நான். இப்ப வியாழக்கிழமை அறையை சுத்தப்படுத்துவார்னு இதுல கமலன் இல்லைன்னு சொன்னா, கமலன் எப்போது அறையை சுத்தப்படுத்துவார்னா வியாழக்கிழமை வருமா? நம்ம மேலுக்கு இருக்கிற பாயிண்ட் என்னன்னு மறந்து கொள்ளுங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு கேட்கிறேன். வருமா? இல்ல. அதான் விஷயம் புள்ளியால். ஏண்டா இங்க வியாழன்ல வர்ற பேர் இல்லைண்டா, வியாழன்ல அவர் இந்த இருக்கிற விடைகள்ல ஒன்றுதான் சரியான விடை. அப்ப இதுல இல்லாத ஒருத்தர், இப்ப எக்ஸாம்பிள் தான் எடுத்து கமலன் வராம இருந்திருந்தாருண்டா, அப்ப எப்படி இந்த கமலன் வியாழக்கிழமை வருவார்? அப்ப இந்த விடை போகும். இப்படியான சில பாயிண்ட்களை நம்ம எடுத்துட்டு வெட்டி நீக்கினாவே இவ்வினாக்களுக்கு வந்துடும். அடுத்தது இந்த இதுகள்ல பிள்ளையார் பந்தி வினாக்கள்ல ஒன்று நேராக தாரது இருக்கும். டிரெக்டாக என்ன, சகிலன் உயிரியலை பயில்றார் அல்லது கணிதத்தை பயில்றவர் இவரு, எக்ஸுங்கிறவர் இந்த பாடத்தை பயில்றார் என்று சொல்றது என்ன, டிரெக்டாகவே தாரது. இன்டிரெக்ட் என்ன சொல்ல மாட்டான். சகிலன்கிறது உயிரியலை கற்காததோடு, சைல்கிலும் உயிரியல் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் உயிரியலை தான் கற்கல, வேற என்னென்ன ஒரு பாடம் கற்கலாம், அது என்னன்னு தெரியாதே. அப்ப இப்படியான தரும்போது அடுத்தது நேரடியாக எல்லாமே இல்லை இல்லை. இப்ப சகிலன் உயிரியலை கற்காததோடு, கமலன் உயிரியலை கற்காததோடு, அப்படி எல்லாமே இல்லை இல்லைன்னு வந்தா அட்டவணை கூட விட எடுக்க போகாதீங்க, சுத்தி வளைக்கும். அதோட டிரெக்டாக விடையில இருந்து எடுத்துக்கொள்ளுங்க, இலகுவா இருக்கு. இங்க மிக்ஸ் ஆகி தந்திரிக்கும். சரிதான். இப்ப கேள்வியை வாசிச்சிட்டோம், மேலுக்கு வருவோம். ஒரே அறையினுள் வசிக்கும் அமரன், கமலன், நிமலன், சுகுணன், சகிலன். அடுத்தது பந்தி வகையில நீங்க விட எடுத்து எழுத போறவங்க எப்பவுமே பிள்ளையால் என்ன செய்யணும்னா கொஞ்சம் பேர்களை பார்த்து கொள்ளணும். ஏண்டா நாம என்ன செய்வோம்னா ஷோர்ட்டா தானே அட்டவணை அடிக்கிறதுக்கு எழுதுவோம். இப்ப அகிலனுங்கிறதுக்கு அமரங்கிறதுக்கு ஆனா போடுவோம். இப்ப இதே பாயிண்ட்ல இன்னொரு இடத்து அகிலன் இருந்தா அந்த இதுக்கு என்ன செய்வோம், ஆணவ போட்டா இதுல எது அமரன் இதுல எது அகிலனுங்கிறதை குழம்பிடும். அப்ப அதனால பெயர்களை பார்க்கணும். எல்லாம் வேற வேற எழுத்துல வருதா இல்ல அதே எழுத்துக்கள்ல வருதாங்கிறத பார்த்தா ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அப்படி இல்லாம பேப்பர் செய்யக்கூடாது இப்படி ஒத்த ஒத்த எழுத்துல நாம போட்டுட்டு இறுதியாக வேற பாயிண்ட்ல வரக்கட்டால மண்டையில கைய வச்சோம்டா அவ்வளவு நேரமும் வேஸ்ட் ஆக போய் திரும்ப என்னங்க ஆரம்பத்திலிருந்து செய்ய வேண்டியது வரும். அப்ப அதனால இல்லாட்டி செக் பண்ண வேண்டியது வரும் தானே. அப்ப நேரத்தை சரியாய் செய்யறது இப்படியான சின்ன பாயிண்ட்கள் செய்யணும். ஒரு சிறு துளி, அதாவது சிறு துளி வெள்ளம் தான் என்ன, சிறுதுளி பெருவெள்ளம். அத மாதிரி தான் இதுவும். அப்ப சின்ன பாயிண்ட் நமக்கு தேவைங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அடுத்த விடயம் எப்பவுமே பந்தி எல்லாத்தையுமே என்னணும் ஒரு பாக்ஸ போட்டு போட்டு ஒட்டுற மாதிரி வச்சு விட்டு அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிறேன். இங்கேயும் செயின் கோருக்கிற மாதிரி எதை கோர்க்கலாம்னு பார்த்து எடுக்கிறேன். இப்ப என்ன சொல்றான், 5 பேர் பேரை பார்த்துட்டோம், இஷ்யூ ஒன்று இல்லை. ஒவ்வொருவரும் கணிதம், இரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல், புவியியல். அப்ப இதுவும் என்ன முதலாளத்து வாரதா பிரச்சனை இல்லை, என்ன ஒரே எழுத்துல இல்லையே.
ஒன்றை பயிலுகின்றனர். அப்ப என்னையா 5 பேர் இருக்காங்க, 5 பாடங்களை பயில்றாங்க. நிறைய பேர் இதையும் நோட் பண்ணுவாங்க இடத்தை. இப்படி இல்ல, கிரகிச்சு எடுத்துட்டு போங்க. அடுத்த விடயம், கேள்வி செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன நினைக்கிறேன்டா, ஐயோ டைம் போகுது குயிக்கா எடுக்கணும்டா உங்களோட மைண்ட் இன்னொரு வேலைக்குள்ள போகுது. அப்ப உங்களை ஒழுங்கா பேப்பர் செய்ய விடாது. அதை யோசிக்காதீங்க. நாம பிராக்டிஸ் எடுக்கும் அதுக்கு தானே டைம் மேனேஜ்மெண்ட் பேப்பரை வச்சுட்டு. அப்ப அங்க நமக்கு பேலன்ஸ் ஆக்கி கொள்ளும். நீங்க செய்து கொள்ளுங்க, சரியா? அப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம அங்க போக கூட்டால இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இது செய்ய தேவையில்ல. அப்ப டைம் போகுதுங்கிறது தேவையில்லை. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தானே கட்டாயம் எக்ஸாமுக்கு மணிக்கூடோட போயிட்டு டைமை பார்க்கணும். எக்ஸாம் ஹால்ல இருக்கும் இல்லாம ஓடும் உங்கள்கிட்ட இருக்கணும். சரிதானே? அப்ப நாம அங்க போகும்போது ஒவ்வொரு இதுலயும் புள்ளியா ஒவ்வொரு நுட்பங்கள் இது செய்வீங்க. இதை நீங்க அப்ளை பண்ணி நீங்க உங்களுக்குரிய ஒரு வே கிரியேட் பண்ணி எடுப்பீங்க. அதுதான் மெயினான விஷயம். இப்ப நான் கிளாஸ் செய்யறேன்னு சொன்னாலும் பிள்ளையால், நான் இந்த ஐக்யூ கிளாஸுக்கும் எவர்டையும் போய் நான் படிச்சு இது செஞ்சேன்னு சொல்லி யாரும் இது செய்ய மாட்டாங்க. நான் சுயமாகத்தான் முதற்களை உருவாக்கி எடுத்துக்கொண்டது. உங்களால ஏழும்டா நீங்களும் இது செஞ்சு கொள்ளுங்க. இப்ப கிளாஸுங்கிறது ஒரு கைடன்ஸ். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். சில பாயிண்ட்களை எடுத்துட்டு இதை போகணும். வெறுமனே ஈக்குவேஷன் போட்டு படிக்கிற இடத்த போகாதீங்க. ஈக்குவேஷன் மட்டும் செய்யறாருண்டா அவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒழுங்கா இது செய்யல. அதுதான் விஷயம். ஐக்கியங்கிறது மூளைக்கு தானே வேலை. ஓகே, பார்ப்போம். என்ற பாடங்கள் ஒன்றை பயில்கின்றனர். அறையை சுத்தப்படுத்துவது அவர்களும் பயிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கிழமையில் திங்கள் தொடக்கம் வெள்ளிக்கிழமை. இப்ப டக்கு நினைவாங்கன்னா திங்கள் இருந்து வெள்ளின்னு சொல்லி எழுதுவாங்க. திங்கள் தொடக்கம் அப்படியெல்லாம் எழுத வேணாம். அடுத்தது என்ன சொல்றான் பொயிண்ட பாத்தீங்கன்னா, சகில உயிரியலை கற்காதோட அவர் செவ்வாய்க்கிழமை அறையை சுத்தப்படுத்த மாட்டார். கமல் புயலை கற்காரு, ஆனா அறையை சுத்தப்படுத்த மாட்டார். கணித சம்சம் கொஞ்சம் ஆழமான பாருங்க, அதை அழிச்சு கொள்ளுமா. கமலன் புவியியலை கற்பதுடன் வெள்ளிக்கிழமையில அறையை சுத்தப்படுத்த மாட்டார். அப்ப இதுல என்ன, இது 2 விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் சொல்லுது பாருங்க. சகிலன் உயிரியலை கற்கல, அறையை சுத்தப்படுத்த மாட்டார். ரெண்டுமே இல்லைன்னு சொல்றது சொல்லுது. இதுல பாருங்க, கமலன் உயிரியலை கற்கார், வெள்ளிக்கிழமை அறையை சுத்தப்படுத்த மாட்டார். அப்ப ஒன்று டிரெக்டா தார்த்ததை எடுத்தா டிரெக்டுக்கே அட்டவணை அடிங்க. இன்டிரெக்ட் என்ன, டிரெக்டான ஆன்சருக்கு போங்க. ரெண்டு மிக்ஸ் ஆகி தந்தாலும் எதுனால ஒன்றோ தான் எடுங்க. ரெண்டையும் எடுத்துட்டு போட்டுட்டு யோசிச்சுட்டு குழப்பிட்டு நிக்காதீங்க. பாயிண்டுகள் இல்லாத போது எடுத்தா சரி. கணிதத்தை பயில்பவர் வியாழக்கிழமையில் அறையை சுத்தப்படுத்தினார். நிமலன் புதன்கிழமையில் உயிரின பயில்றார், புதன்கிழமை சுத்தப்படுத்தினார். பௌதியவியல் வெள்ளிக்கிழமையில சுத்தப்படுத்துறார். சுகுணன் இல்ல, அமரன் திங்கக்கிழமை சுத்தப்படுத்துறார். இப்ப ஒன்றுல இருந்து ஒன்று கோர்க்கலாம்னா எல்லாமே பாடங்கள் வருதா இல்லையா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாம கோர்த்து கொள்ளலாம். சரிதானே? 2 மெசேஜ் வந்திருக்கு. நான் எல்லா மெசேஜையும் பார்த்துட்டு இந்த மண்ண பிள்ளையால் இது செஞ்சிட்டோம். சார் கேமரா ஆஃப் பண்ண சொல்லுங்க. அடுத்தது பிள்ளையால் கேமராவில கொஞ்சம் ஆஃப் பண்ணிருக்கேன். நான் பாருங்க, ஸ்டாப் பண்றேன். அப்பதான் ஆஃப் பண்ணிட்டு வரையில. ஏன்னா நீங்க கேமராவை இது செய்தீங்கன்னு சொன்னா உங்களோட வீடியோ முன்னுக்கு வந்துட்டு நீங்க கொள்ளும். நிறைய பேர் ஒன் பண்ணி வச்சு கொள்றாங்க. ஓகே, இப்ப இங்க என்ன சொல்லுது? முதலாவது பாயிண்ட பாருங்க. சகிலன் உயிலியை கற்காததோடு, என்ன உயிரியலை கற்கலையா, அவர் செவ்வாய்க்கிழமையில் அறையை சுத்தப்படுத்த மாட்டார். அப்ப இது ரெண்டும் என்ன, இன்டிரெக்டா சொல்றது. உயிரியலை கற்கலன்னா அவர் மத்த என்ன மீதி இருக்கிற 4 பாடத்தையும் கற்பார். செவ்வாய்க்கிழமை அறையை சுத்தப்படுத்த மாட்டார்னா என்ன, வேற எதுனால ஒரு நாளையில் அறையை சுத்தப்படுத்துவார். அதையும் எடுக்க இயலாது. அப்ப இங்க பாருங்க, கமலன் புவியியலை கற்பதுடன், கமலன் என்னத்தை கற்காரு, புவியியல். அப்ப அட்டவணை இது செய்யும் போது பேர்களை போட்டீங்கன்னா அந்த ஓர்டர்லயே எடுங்க. இப்ப நான் அந்த கமலனை போடுறேன். அப்ப முதலாளத்திலே போட்டா இந்த பேர்கள் வந்தா அதே நேருக்கே பேரை போடணும். இப்ப இங்க கமலனை போட்டு போட்டு திரும்ப விடத்தடிய இன்னொரு பாடத்தை போடுறல. அப்ப கமலன் என்னத்தை கற்காரு, புவியியலை கற்பதுடன், முதலாவது போய் நான் என்ன செய்யலாம், அது ஒண்ணு செய்யல. ரெண்டாவது என்ன, புவியியலை கற்பதுடன். கமலன் என்னத்தை கற்காரு, புவியியலை. வெள்ளிக்கிழமையில் அறையை சுத்தப்படுத்த மாட்டார். அப்ப அறையை சுத்தப்படுத்த மாட்டார்னா கீழுக்கு வெள்ளிக்கிழமை போட்டு டேஸ்ட் போடுறேன், அப்படியே எழுத வேணாம். சரியா? ஏனென்றா பிறகு நம்ம இது தேவைப்பட்டா எடுத்தா சரி தானே, இல்லைன்னா ஓகே. அப்ப என்ன, கமலன். அப்ப இவர் இவ்வளவு பாயிண்ட் வரதான் எடுத்தோம். அது இருக்கட்டும். அடுத்து, கணிதத்தை பயில்பவர் வியாழக்கிழமையில் அறையை சுத்தப்படுத்துகிறார். இப்ப முதலாவது கமலன் என்ன, புவியியலை படிக்கார். அப்ப கமலன் புவியியல் படித்தா
ரெண்டாவது லைன் என்னத்துக்குரியது? பாடங்களுக்குரியது. அப்ப மூணாவது என்ன? அவங்களோட நாட்களுக்குரியது. அப்ப கமலன் புவியியல படிச்சா கணிதத்தையும் கமலன் பயில்வாரா? இல்ல. சோ கணிதத்தை இன்னொருத்தர் தான் இப்படி படிப்பார். என்ன கற்கிறவரா இருப்பார். கமலன் புவியியல கற்கார். அப்ப கமலன் திரும்ப கணிதத்தையும் கற்பாரா? இல்லையே. அப்ப கணிதத்தை இன்னொருத்தர். அப்ப அதை நீர் கோருக்கு பாருங்க, கணிதம். கணிதத்தை இன்னொருத்தர். கணிதம் பயில்பவர் வியாழக்கிழமையில. அப்ப கணிதம் பயில்பவர் வியாழக்கிழமையில அறையை சுத்தப்படுத்துறாருண்டா கமலன் வியாழக்கிழமை அறையை சுத்தப்படுத்துவாரா? இல்ல. கிளியரா பிள்ளையா? நான் மைக்க அன்மியூட் பண்ற மாதிரி வச்சு கொள்றேன். தயவு செய்து மிஸ்யூஸ் எல்லாருமே டவுட் இருக்கிறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, இது கிளியரா சொன்ன இந்த பாயிண்ட்? சொல்லுங்க. இப்ப கமலன் புவியியலை கற்கிறார். இதை ஓகே உங்களுக்கு இந்த முதலாவது பாயிண்ட்டுக்குரிய இந்த துண்டு கிளியராமால் எழுதினது? திருப்பி சொல்லுங்கன்னு சொன்ன மகள். இப்ப கமலன் புவியியலை கற்றா ஒருத்தர் எத்தனை பாடத்தை கற்கலாம்? ஒவ்வொருவரும் ஒரு பாடத்தை தானே கற்றுக்காங்க. அப்ப கமலன் புவியியலை கற்றா கணிதத்திற்கும் கமலன் வருவாரா? இல்ல. அதனால வேற யாரு? தயவுசெய்து மியூட்ல வச்சுக்கொள்ளணும். ஆன்சர் பண்ணினீங்கன்னா மியூட் வைங்க. மியூட் வைக்காதவங்கள நான் ரிமூவ் பண்ணுவேன். என்ன கேட்க மாட்டேன். கணிதம். அப்ப கணிதத்தை இது செய்யறவர் என்ன? புவியியல் ஒரு நாள்ல கணிதம் இன்னொரு நாள்ல வரப்போகுது. அப்ப கணிதத்தை எடுத்துட்டு கணிதத்தை பயில்பவர் வியாழக்கிழமையில அறையை சுத்தப்படுத்துறாரு. எப்ப அறையை சுத்தப்படுத்துறாரு? வியாழன். அப்ப அதனால என்ன? கணிதத்துக்கு கீழே வியாழனை போட்டுட்டு அப்ப இந்த பாயிண்ட் என்ன? பூரணமா முடிச்சு. இப்ப என்ன சொல்லுது? நிமலன் என்பவர் உயிரியலை பயில்வதுடன் அடுத்தவர் நிமலன் உயிரியல். அப்ப இது எத்தனாவது பாடம்? ஏற்கனவே புவியியல் எடுத்துட்டோம், கணிதம் எடுத்துட்டோம். அப்ப உயிரியலை இன்னொருத்தர் தான் கற்றிருப்பாரா இல்லையா? என்ன? அதனால உயிரியல். அப்ப உயிரியலை கற்கிறவர் யாரு? நிமலன். அப்ப உயிரியலுக்கு மேலேயே நிமலன் வருவார் இந்த இடத்துல. 9 மணி. நான் ரிமூவ் பண்ணுவேன். சாம்சங் A36 நான் வெயிட்டிங் ரூம்ல போட்டு விட்டுட்டேன். என்ன அன்மியூட் பண்ணாம நீங்க ஏதாவது செய்தீங்கன்னா நான் காரணம் கேட்க மாட்டேன். வெயிட்டிங் ரூம்ல போட்டுக்கொள்வேன். ஓகே, நிமலன் என்ன? உயிரியல். இதுவரைக்கும் கிளியரா? இத திரும்ப சொல்றேன். நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் போவேன் இன்றைக்கு. வேகமா போறவங்க கொஞ்சம் வீசணும். எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணி தண்ணி செய்யணும். ஓகே, புதன்கிழமையில் அடுத்தது நான் புதன்கிழமையில அறையை சுத்தப்படுத்த மாட்டார். இருக்கட்டும், இதை நம்ம எடுக்கலையே. முதலாவது பூரணமானல் எடுத்துட்டு இருந்தா பாப்போம். பௌதிகவியல் பயில்பவர் வெள்ளிக்கிழமையில் அறையை சுத்தப்படுத்துறார். பௌதிகவியல் பயில்றவர் இப்ப வெள்ளிக்கிழமையில. அப்ப பௌதிகவியல் என்ன? இன்னொரு நாள், இன்னொரு பாடம். என்ன? அப்ப பௌதிகவியல் பயில்றவர் எப்ப அறையை சுத்தப்படுத்துறாரு? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. அப்ப வேலைக்கு பெயர் எழுதுறோம். ரெண்டாவது பாடங்கள் மூணாவது லைன் தானே என்ன? நாட்கள். அப்ப இது வெள்ளி. அப்ப ஒரே ஒரு விஷயம் என்ன? நிமலனும் கமலனும் வெள்ளி வருமா? வராது. வராது. ஏன்னா வெள்ளி வந்துட்டேன், அதனால வராது. இப்ப பௌதியில் பயில்வர் வெள்ளிக்கிழமையில் அறையை சுத்தப்படுத்துவதுடன் அவர் சுகுணன் இல்லை. அப்ப இந்த பாயிண்ட்லயும் என்ன? அறவாசி வர ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்லிக்கா. இப்ப எடுத்துட்டேன். அமரன் திங்கட்கிழமை அறையை சுத்தப்படுத்துவார். அப்ப எப்ப அமரன் வருவாரு? எப்படி எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட? இங்க பாருங்க, கமலன் புவியியல், கணிதம் இருக்கிறவர் வியாழன், நிமலன் உயிரியல். அப்ப இந்த இடத்துல பெயர் ஒன்று இல்லை. என்ன? கமலனுக்கு நிமலன். அதே மாதிரி நிமலனின் பக்கத்துல இருக்கிறது பெயர் இல்லை. மொத்தம் 4 பேர். இன்னொருத்தரும் வரணும்.
என்ன இப்ப இதுல எந்த இடத்துல அமரன் வருவாருங்கிறதுக்கு அமரன் திங்கட்கிழமை அறையை சுத்தப்படுத்துறாரு. அப்ப அமரன் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன? எத்தனை இடங்கள்? இந்த மார்க் பண்ணிருக்கிற இடங்கள் 3 என்ன? இதை தவிர வராது. மத்ததுல கமலன் நிமலன் இருக்கு. அப்ப அமரன் திங்கட்கிழமை அறையை சுத்தப்படுத்துறாரு. இந்த இடவுல இருக்கிறவர் எப்ப அறையை சுத்தப்படுத்துறாரு? வியாழன். கமலனுக்கும் நிமலனுக்கும் நடுவுல இருக்கிறவர். நிமலனுக்கு வலது பக்கம் இருக்கிறவர் எப்ப? வெள்ளிக்கிழமை அறைய சுத்தப்படுத்துறாரு. அப்ப கட்டாயம் என்ன? 3வது இடைவெளியிலான அமரன் வரணுமா இல்லையா? இப்ப கிளியரா பிள்ளையால்? அப்ப அமரன் என்ன கட்டாயம் எப்ப வருவாரு? திங்கள். இது கிளியரா? இவ்வளவு கிளியர் தானே? அப்ப இவ்வளவும் நாம எடுத்திருக்கோம். இதை வச்சுட்டு நமக்கு பாயிண்ட் எடுக்கலாமா பாக்குறேன். கேள்விகளுக்கு விட எடுக்க எடுத்துட்டு போறேன், இல்லாட்டி இது செஞ்சு கொள்றேன். இப்ப இப்ப நான் இதை இவ்வளவும் என்ன இந்த துண்டு இவ்வளவுக்கும் நாம எடுத்த விட இப்ப நீங்க திரும்ப இதுகளை வந்துட்டு ஒப்பிட்டு போட்டா விட எடுத்துருவீங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்க பூரணப்படுத்தி 5 3 15 எத்தனை கேள்வி கேட்கான்? 5 கேள்விண்டா ஏன் நான் மிச்சத்துக்கு பூரணப்படுத்தணும்? இதுக்குள்ளேயே எனக்கு விடவில் கேளுண்டா எடுத்துட்டு போறேன். இல்ல உங்களுக்கு இது இல்ல நான் பூரணமாக எடுப்பேன்னு சொன்னா எடுத்துட்டு போங்க. கிளியரா பிள்ளையார்? அப்ப என்ன? கமலன் என்பவர் எப்போது அறையை சுத்தப்படுத்துறார்? கமலன் எப்ப? வியாழனும் வராது, வெள்ளியும் வராது, ஏற்கனவே வெட்டின மாதிரி இருக்கு. அப்ப செவ்வா அல்லது புதன் 2ல் ஒன்றுதான் வரப்போறாரு. யாரு? கமலன். இப்ப நீங்க கமலன் ஏற்கனவே சொன்னதோ அல்லது வேற ஏதோ பார்த்து நீங்க எடுக்கலாம். இங்க எடுக்கலாம். பாருங்க, அமரன் பயிலும் பாடம் என்ன? அமரன் ஏற்கனவே மற்ற 4 பேர் 4 பாடம் படிச்சா இந்த 4லையும் இல்லாத பாடம் ஒண்ணுதான் அமரன் படிச்சிருப்பாரா இல்லையா? அப்ப அமரன் என்ன பாடம் படிச்சிருப்பாரு? இரசாயனவியல். இரசாயனவியல். இப்ப அமரன் இரசாயனவியல்னா சகிலன் இரசாயனவியல் வருவாரா? இல்ல. அப்ப சகிலன் பயிலும் பாடம் என்ன? கணிதம், உயிரியல், பௌதிகவியல். உயிரியலும் இல்ல. 2ல ஒன்று வரப்போகுது. ஏதோ இருக்கலாமா, நம்ம என்னன்னு தெரியாத மேல கேட்கிற பாயிண்ட வந்துட்டு நீங்க எடுத்தா ஓகே, நான் அதை சொல்லல. இப்ப பாப்போம். அடுத்தது வியாழக்கிழமை அறையை சுத்தப்படுத்துறாள் யார்? வியாழக்கிழமை சுத்தப்படுத்துறா இந்த இடத்துல கமலன் வருவாரா? மகன் யாரோ மைக் அன்மியூட் பண்ற பாருங்க. எல்லாருமே வச்சிட்டு கொள்றீங்க. சனா மைக் ஏன் மேல அன்மியூட் பண்ண வச்சீங்கன்னு சொல்லுங்க. லாஸ்ட் வார்னிங் போட்டுவிட்டுன்னு சொன்னா அப்படி இருப்பீங்க. ரிமூவ் பண்ணி விட்டா வரையும் மேலாது, ஜாயின் பண்ணியும் மேலாது. அப்ப வியாழக்கிழமை அறையை சுத்தப்படுத்துறவர் யாருண்டா இந்த 4 பேர்ல ஒரு ஆள்ல கமலன் ஏற்கனவே வரமாட்டார். இப்ப இதுல என்ன? வியாழனை கட்டாயம் நிமலன் வருவாரா? இல்ல. இவோ 2 பேர்ல ஒருத்தர் தான். என்ன? இவோ 2 பேர்ல ஒருத்தர். சுகுணன் பயிலும் பாடம் என்ன? இப்ப சுகுணன் பயிலும் பாடத்திலையும் என்ன? இரசாயனவியல் வராது, ஏற்கனவே செஞ்சதால. கணிதம், உயிரியல், பௌதிகவியல். அப்ப என்ன சுகுணன் வர்றதுன்னா இதுல உயிரியல், பௌதிகவியல். அப்ப உயிரியல் வருமா சுகுணனுக்கு? வராது சார், நிமலன் தானே வரும் உயிரியல். ஏதோ இருக்கட்டுமா. இப்ப இப்படியே எடுத்துட்டோம். இப்ப நாம மேலுக்கு இந்த பாயிண்ட்ல நீங்க செஞ்சு தேவையில்லையே, இதுல இருந்துக்கிறத நம்ம பார்க்கோம். இப்ப அப்படித்தானே? இப்ப நீங்க இந்த பாயிண்டையும் போட்டு போட்டு எடுத்துட்டு முடிஞ்சுமா? விஷயம் முடிஞ்சு அப்பவே. அது தேவையே இல்லை. சரியா? விளங்கிட்டாமா? அது நமக்கு ஒரு இது இல்லதானே. இப்ப இதுக்குள்ள இருந்து எடுக்கலாமாங்கிறத பாருங்க. ஏண்டா டைம் குறைய தானே மால். உண்மையாவே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அட்டவணையே தேவையில்லை. அட்டவணை எழுதுறதே நேரம் வேஸ்ட். அட்டவணை எழுதாம விட எடுக்கிறது தான் இது இந்த வினா. பட் நீங்க இப்பதான் வரக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு நான் அட்டவணை இல்லாம எடுத்துன்னு சொல்லி காட்ட விரும்பல. சரியா? ஏர்லியாவே நான் சொல்லி வந்தவங்களுக்கு தெரிந்த பேப்பர் ஏர்லியா செய்திருக்கேன். அந்த டைம்ல வந்து நான் அட்டவணை இல்லாம எடுத்து காட்டிக்கிறது ஏர்லியா, அதாவது தொடர்ச்சியா வந்தவங்களுக்கு. இப்ப நான் வந்துட்டு பிள்ளையார் வளமையாவே யூனிட் வைஸா தான் உடைச்சிட்டு இது செய்யறது. பட் இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே செய்யலாம். அப்படி நாம செய்தோம்னா இது செய்யலாம். ஆனா இங்க வரக்கூட்டால் என்னையும் ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்த்துட்டு போனா எக்ஸாமுக்கு இது செஞ்சிடலாமே. அப்ப அந்த அடிப்படையில இது செஞ்சு கொள்றேன். கிளியரா? இப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? இங்க இதுல மிஸ் ஆன பாயிண்ட் எடுத்திருப்பீங்க. என்ன? இப்ப இங்க பாருங்க, பௌதிகவியல் வெள்ளிக்கிழமை சுத்தமா சுகுணன் இல்லாம சுகுணன் கட்டாயம் இந்த 2ல ஒரு இடத்துல வரணும்.
அப்ப சுகுணன் இல்லைண்டா வெள்ளிக்கிழமையில அறைய சுத்தப்படுத்துறாரு, அவர் சுகுணன் இல்லையா? அப்ப பௌதிகவியல் படிக்கிறதுல சுகுணன் வருவாரா? இல்ல இல்ல. இல்ல இது சார். வரமாட்டார். சுகுணனை போட்டுருவீங்க. அப்ப என்ன சுகுணன் வாரத்துக்கு 2ல 1 தான்டா. இங்க வரமாட்டாருன்னா கட்டாயம் இந்த இடத்துல சுகுணன். அப்ப வராதவர் எங்க? இந்த இடத்துல வருவார். அப்ப இதை வச்சு போட்டு நீங்க விட எடுத்திருப்பீங்க. கிளியரா? சார் ஓகே. அப்ப உண்மையாவே பிள்ளையால் 2 வகையானது இருக்கு. இங்க உங்களுக்கு 2யுமே அப்ளை பண்ணி காட்டிக்கான். டிரெக்டா சொல்றது, இன்டிரெக்டா. இன்டிரெக்டுக்கு வரும்போது பிள்ளையால் அந்த விடைகளை வெட்டி வெட்டி நீக்கினா சரி. நிறைய பேர் நினைக்கிறது கஷ்டம் டோட்டு அரோஸ் கொஞ்சம் மானமான பாருங்க. என்னன்னா இன்டிரெக்டா, அதாவது இன்டிரெக்டாக தரும்போது அது என்னன்னு சொன்னா பிள்ளையால் இல்ல இல்லைங்கிற அர்த்தம். அது இல்லைங்கிறது வராது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கமலன் புவியலை கற்பதுடன் அவர் வெள்ளிக்கிழமையில் அறையை சுத்தப்படுத்த மாட்டார். பாருங்க, கமல் சகிலன் உயிரியலை கற்காதோடு. அப்ப உயிரியலை கற்கிற யாருண்டாவது கேட்டா, அல்லது சகிலன் என்ற பாடத்துல உயிரியல் வருமா? வரமாட்டது. இப்படி ஒவ்வொன்றாக வெட்டி எடுத்தாலும் விட எடுக்கலாம். சரியா? கிளியரா பிள்ளையால் இதுக்கு? இப்ப ஓகே, நான் அடுத்தது மூவாட்ட அடுத்த கேள்விக்கு. அப்ப விட என்ன? இதை வச்சுட்டு நீங்க எடுத்துக்கொள்வீங்க. இப்ப விட என்ன? இப்ப 21க்கும் கமலன் எப்போது அறையை சுத்தப்படுத்துவார்? புதன்கிழமை. கமலன் வியாழன் வெள்ளி. அப்ப இது 2ல 1 தான் வரணும். கமலன் என்ன? வெள்ளிக்கிழமை எடுத்திருக்கும். அடுத்தது என்ன? 2 பேர்ல ஒரு ஆள் தான் நாட்கள் வரப்போகுது. அப்ப கமலன் பாகம், நிமலன் பாகம். நிமலன் புதன்கிழமை அறையை சுத்தப்படுத்த மாட்டார். அப்ப எப்ப நிமலன் என்ன புதன்கிழமை வருவாரா? இல்லை. அப்ப புதன்கிழமை என்ன? மற்றவருக்கு தான் வரும். அப்ப என்ன? புதன். கிளியரா? மேலுக்கு இருக்கிறத ஒப்பிட்டு பார்த்து போட்டு நீங்க அட்டவணையோட எடுத்திருப்பீங்க. அப்ப என்ன? இது விடைகளை சொல்லுங்க பிள்ளையா, குயிக்கா போ. இப்ப 21க்கும் புதன். அமரன் அப்ப எப்ப இது செய்யறாரு? ரசாயனவியல். ரசாயனவியல். சகிலன் பௌதிகவியல். பௌதிகவியல். வியாழன் அறையை சுத்தப்படுத்துறவர் சுகுணன். சுகுணன். சுகுணன் பயிலும் பாடம் கணிதம். அட்டவணை எடுத்தா இலவ அடிச்சிருவீங்க. பட் அட்டவணைக்கு பிள்ளையால் எப்பவுமே வேற என்ன கேள்வி வந்தாலும் ஒன்றோட ஒன்றை தொடர்படுத்துற மாதிரியே எடுத்துட்டு போங்க. இதை விட்டு போட்டு தேவையில்லாதவங்களை நோட் பண்ணி செஞ்சுட்டு நேரத்தை விஷயத்தை இங்க சந்திக்கிற விஷயம். அடுத்தது அட்டவணைக்கு முதலாவது நீங்க செய்யணும் என்ன கேட்டிருக்கான், கேட்காததுக்கு எடுத்து வேலையே. அப்ப அதை பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது 26 தொடக்கம் 31 வரையான வினாக்கள். பின்வரும் சரியான விடையை தெரிவிச்சா குறித்தேர்வுல எழுதுக. புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக சரியான விடையை. சதா தனா ஆகியோர் பாருங்க. இந்த வினா இவ்வளவு நான் வாசிச்சுத்தான் ஒரு கேள்விக்கு விட எடுக்க போறோம். அப்ப இதை நான் ஆரம்பத்தில் இருந்து எனக்கு இதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்கும் இந்த கேள்விக்கு. அப்ப இப்படியான வினாக்கள் நான் 10 கேள்வி செஞ்சு அவ என்ன செய்யும்? என் பேப்பர்ல 3/4 மணி நேரம் போய்த்திரும். அப்ப மிச்சம் இருக்கிறதுக்குள்ள நான் செய்ய போகணும்னு சொல்லிச்சேன்னா நேரத்துக்கு செய்யும். அப்ப அதனாலதான் எதை நான் ஃபெஸ்ட்டுக்கு செய்யறேன், எதை பிறகு செய்கிற டிசைட் பண்ணிட்டு தான் இது செஞ்சு கொள்ளணும். இங்க கேள்வி என்ன செய்தான்? இவ்வாறு கூறியது கிழமையின் என்ன நாள்? கொஞ்சம் மகளை பாருங்க. என்ன நாளாகும்? சதா மற்றும் தனா ஆகியோர் நண்பர்கள் இருவர்கள். அப்ப சதாவும் தனாவும் என்னையாம்? நண்பர்கள் 2 பேரா. ஒருவர் திங்கள் செவ்வாய் புதன்ல போய் செல்றாரு. அப்ப ஒருத்தர் எப்ப போய் செல்றாரு? திங்கள் செவ்வாய் புதன்ல வந்துட்டு ஒருத்தர் என்னையாம் பொய் சொல்றாரு. அது யாருன்றது தெரியல. சரிதானே? அப்ப பொய் சொல்றாரா? மற்றவர் என்ன சொல்லுது? பொய் பேசுவாங்க. எஞ்சிய எல்லா நாட்களும் உண்மையை பேசுறாரு. அவர் என்ன 3 நாள் பொய் சொல்லி போட்டு அவ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எல்லாம் என்ன பேசுறாரு? உண்மை. இப்ப எடுத்தெடுப்புல இந்த வாசிச்ச உடனே இப்படி போடாதீங்க. முதலா என்ன கேள்வியக்கா, என்ன நாள், எப்படி எடுக்கலாங்கிற பாருங்க. திங்கள் செவ்வாய் புதன் போட்டுட்டு இதை மார்க் பண்ணிட்டு இதை செஞ்சுட்டு இருக்கல. என்ன கேள்வி இதை கேட்காம வேற கேள்வி போட்டா சிலதுக்கு தேவையில்லாம இருக்கும். அப்படியும் பார்ப்போம் நாம. அப்ப திங்கள் செவ்வாய் புதன் இதுல மற்றையவர்
வியாழன் வெள்ளி சனிக்கிழமையில பொய் பேசுறாரு. அப்ப 2 பேரும் என்ன 3 நாள் பொய் பேசுறது. எஞ்சி எல்லா நாட்களும் உண்மையே பேசுவாங்க. ஒருத்தர் என்ன ஒரு நாள் சதா நான் சனிக்கிழமை பொய் பேசுறேன், நான் நாளை பொய் பேசுவேன், நான் ஞாயிற்றுக்கிழமை பொய் பேசுறேன் சொன்னா இது என்ன நாள்? அப்ப இதுல எது உண்மை செல்ற நாள் பொய் செல்ற நாள் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பொய்ங்கிறதுக்கு நான் பிள்ளையான போறேன். ஒருத்தர் என்னையாம் திங்கள் செவ்வாய் புதன்கிழமை பொய் பேசுறார். இன்னொருத்தர் என்ன வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இருக்கு. இதுல இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? எப்பப்ப பொய் சொல்றாரு? வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாளும் இன்னொருத்தர் பொய் சொல்றாரு. அப்ப இந்த நாட்கள் இல்லாம ஏனைய நாட்கள் இல்லாம அவங்க என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க புள்ளையா? உண்மையே பேசுவாங்க. அப்ப எது நமக்கு இலகுவா இருக்கும்? அப்ப இத பாருங்க. கட்டாயம் என்ன? 2 பேரும் உண்மை பேசுறதுனால எது? ஞாயிறு இல்லாத ஏதாவது நாளில யாரு உண்மை பேசின பொய் பேசினு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? அது என்ன ஏதாவது தெரிஞ்சாதான் செய்யலாம் என்ன? அப்ப ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தமாக ஏதாவது வந்தா இதுதான் நமக்கு என்ன வரைக்கும் கேள்விக்கான பிளஸ் ஆன பாயிண்ட். உண்மையானது எந்த நாள்? அப்ப ஞாயிற்றுக்கிழமை சம்பந்தமா இருக்குது பாருங்க. நான் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பொய் பேசுவேன் என்று சொல்லி சொல்றாள் யாரு? சதா. அப்ப இவங்க ஞாயிற்றுக்கிழமை பொய் பேசுவாங்களா? உண்மை பேசணும். அப்ப உண்மை ஞாயிற்றுக்கிழமையில பொய் பேச மாட்டாங்க, உண்மை பேசுவாங்க. ஆனா இவ என்ன சொல்றா? பொய் பேசுவேன்னு சொல்லி சொல்றா. மகளை மியூட் பண்ணுங்க பிள்ளையார். அப்ப ஞாயிற்றுக்கிழமை பேசுவேன்னு சொல்லி பொய் பேசுறேன்னு சொல்லி சொல்றா. அப்ப கட்டாயம் இது எந்த நாள்ல சொல்லிருப்பா? பொய் சொல்ற ஒரு நாள்ல, பொய் சொல்ற ஒரு நாள்ல என்ன? அப்ப கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை விட வராது. இதே டைம்ல அப்ப சதா என்ன பொய் சொல்ற ஒரு நாள்ல சொல்லிருக்கிறது. இப்ப சதா முதலாவதா ரெண்டாங்கிறது தெரியாது. இப்ப சதா பத்தி வேற கூட்டிருக்கான்னு பார்க்க முன்னுக்கு முதலாவது கூற்றும் போட்டிக்கான். அப்ப என்ன? அப்ப பொய் சொல்ற நாள்லதான் இந்த 2 கூற்றையும் சொல்லிருப்பாவா இல்லையா? நாளை கேட்டதால இந்த 3 கூற்றும் என்ன நாள்ல நடந்துட்டு கேட்டிருக்கான். அப்ப இதுல நாம என்ன கண்டுபிடிச்ச? 3வது கூற்றுல பொய் பேசுற நாள்ல ஒன்றுலாம் சதா செஞ்சிருக்கான். இவன் முதலாவது கூற்ற பார்க்க என்ன? நான் சனிக்கிழமைகளில் பொய் பேசுவேன். அப்ப இதுவும் என்ன? பொய் செல்றா. சனிக்கிழமை பொய் பேசுவேன் சொல்லி சென்னா அவ கட்டாயம் என்ன செல்லுவா? சனிக்கிழமை உண்மை பேசுவா. அவ உண்மை பேசுவா. அப்ப சனிக்கிழமை உண்மை வார விட முதலாவது இருக்கு. அப்ப முதலாவது லைன் யாருக்குரியதா வரும்? சதாவுக்குரியது. சதா. அப்ப 2வது தனாக்கு. பட் நீங்க எழுத விட சொல்றேன், உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக எழுதி காணும். சதா 2வது தனா. இப்ப தனா அப்ப என்ன? ஏதோ இவ வந்துட்டு என்ன சதா வந்துட்டு பொய் பேசுற நாள் ஒன்றுல சொன்னா சதா வந்து அந்த நாள் என்ன செல்லுவா? சொல்லி தனா உண்மை பேசணும். அப்ப தனா நான் நாளை பொய் பேசுவேன். அப்ப எப்ப பொய் பேசுவேன் சொல்றா? நாளைக்கு பொய் பேசுவேன். அப்ப சவாதான் என்ன உண்மை சொல்ற நாள் என்ன? 3ல 1. நாளைக்கு பொய் பேசுவேன் என்ன? திங்கள் நாளை பொய் பேசுவேன்டா வராது. செவ்வாய் உண்மை பேசுவாங்க. புதன் நாளை பொய் பேசுவேன். கிளியரா பிள்ளையா? சார் இது எப்படி சார் 1 நிமிஷத்துக்குள்ள செய்த?
நான் இப்ப அதைத்தானே மகள் சொன்னேன். பேப்பர்ல எல்லா வினாவும் வந்துட்டு ஒரு நிமிடம் செய்யற மாதிரி இல்ல. அதான் நம்மளோட மெயினான பிழை. 50 கேள்வி 60 நிமிடம் 1.2 மினிட்ஸ் எழுதி போட்டு ஆரம்பத்துல இருக்கிற 5 வினாக்கள் சொல்வன கேள்வியை நீங்க அதுக்கும் அதே நிமிஷத்தை கொடுத்து இதுக்கும் அதே அளவை கொடுத்தா பிழை. பேப்பர் நீங்க அணுகிற முறை பிழைங்கிறதாலதான் சொல்றேன். இறுதியில தான் நீங்க அந்த சொல்வன கேள்வியை செய்யணும். ஏன் 1-2 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்க விட எடுப்பீங்க. தொடர்ந்து யோசிக்க யோசிக்க ஒவ்வொரு ஐடியாவா வரும். நான் உங்களுக்கு முதலாவது கிளாஸ்லயும் இன்றைக்கு அதை படிச்சு தராம இந்த பின்னுக்கு இருக்கிற கடினமானதுகளுக்கு வந்தது காரணமே அதுக்குதான். கிளியரா? அதே டைம்ல ஓகே சார். பிள்ளையால் நாம என்னென்ன அடுத்த ஒரு கான்செப்ட் ஒரு பேப்பர் இருக்கும் போது நமக்கு விட வரலண்டா அது கேள்வி பிள்ளையா இருக்குமோன்னு சொல்லி அது என்னன்னா நாங்க பேப்பர் ரெடி பண்ணும் போது டிரான்ஸ்லேஷன் அதாவது டைப்பிங் மிஸ்டேக்கள் வருமே தவிர உங்களை எக்ஸாம் பேப்பர்ல நீங்க 100க்கு 99% வச்சுக்கொள்ளுங்களேன் பொய்ன்னு நினைக்க கூடாது. சரியாக இருக்கும். அப்ப இதுல எப்படி எடுக்கிறங்கிற மாதிரி தான் நீங்க எடுக்கணும். கிளியரா? ஓகே. இப்ப அடுத்த வினா. இது விட கேள்வி சரியான கேள்வி. சரியா பிள்ளையால்? விடை இருக்குது. நான் விடையே சொல்றேன். நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. 9 சரியா? இதுல நிறைய பேர் செஞ்சு போய் பார்த்திருப்பீங்க. 4 விடையும் சரி வருதுன்னு சொல்லி 9 தான் சரி. பட் நான் நீங்க எப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு விடையும் சொல்லி போட்டு எப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சுக்கணேன்டா உங்களோட வேலைக்கு ஒரு ஃப்ரெஷ் சவுண்ட் கொடுக்கணுமே மைண்டுக்கு. நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? நீங்க செஞ்சுட்டு வந்தா எனக்கு ஈஸியா இருக்குமே விடைய சொன்னா. அப்ப யோசிச்சு போட்டு வாங்க. சரியா? பாருங்க இங்க பிள்ளையால் ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு நீங்க விட எடுக்கிறதுக்கு எத்தனை பாயிண்ட் வாசிக்கணும்? இவ்வளவே வாசிச்சு கிரீட் எடுக்கிறேன்னா 2 நிமிஷத்துக்குள்ள இந்த கேள்வியை வாய்ச்சி எடுக்கலாமா? சொல்லுங்களா பிள்ளையா? எடுக்க இயலுமா? அப்ப இதனால தனி வினாக்களை இறுதியாக வரும்போது இப்படி பெரிய வார வினாக்களை நாம என்ன செய்யலாம்? செய்யாம விடுற டைம் இல்லண்டா. அப்ப இது எத்தனை மார்க்ஸோட போகும்போது 2 மார்க்ஸ். இதே மாதிரி இருக்கிற மேலுக்கு இருக்கிற இந்த பாயிண்ட் இவ்வளவு விட்டோம்னா 10 மார்க்ஸ் இல்லாம இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். அதே டைம் தான் போகும் பெரும்பாலும். ஆனா என்ன இங்க 5 கேள்விக்கு விட எடுக்க அங்க ஒரு கேள்விக்கு. அப்ப இப்படி வந்தா ஒரு தடவை எக்ஸாம்பிள் பிள்ளையால் ஒரு பேப்பர் பூராவே உங்களுக்கு என்ன செய்தது? பந்தி வினாக்களை பந்திய போட்டு 5 வினா போட்டுறான். அப்ப அவ்வளவு நம்ம வாசிக்கிறியா என்னன்னா பொயின் கூட கூட பிள்ளையால் கேள்வி இலகுவாகுது. ஆனா என்ன மூக்க நீங்க டிரெக்டாவும் தொடலாம், பின்னால சுத்தியும் தொடலாம், தலைக்கு பின்னால கையை கொண்டு போய் சுத்தியும். அப்ப அப்படி கேட்கிற மாதிரிதான் கேள்வியை கேட்பான். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நாம பழகினோம்னு சொன்னா செய்ய முடிஞ்சு. அப்ப இந்த வினாவை நீங்க செய்துட்டு வாங்க. நாளைக்கு இது செய்து கொள்றேன். நாளைக்கும் கிளாஸ் நடந்து கொள்ளும் இரவைக்கு. அடுத்தது ஏபிசிடி என்பன 4 எண்களாகும். ஏ பி பிக்கு சி, சிக்கு டி 6 எனில் ஏக்கு டி இதுக்கு சமனாவது என்ன? அப்ப இதுல பிள்ளையால் பாருங்க இந்த மெட்ஸ் வினாக்கள் இந்த வந்திருக்கு. இவ்வளவுதான் மெட்ஸ் சார்பாக வந்திருக்குது. இதை எப்படி நாம எடுக்கிற சரியாங்கிற மாதிரி பாக்கணும். இப்ப என்னட்டா இதுல இருக்கிற விடயம் 1க்கு 1 என்ன விகிதம்ங்கிற என்னன்னு சொல்லி சொன்னா பிள்ளையால் ஏபிசி நீங்க ஒன்றுமே செய்யாதீங்க, தந்ததை அப்படி எழுதுங்க. ஏக்கு பி. அப்ப ஏக்கு பி என்ன? 2க்கு 3. பிக்கு சி என்ன? 4க்கு 5. சி 4க்கு 5. சிக்கு டி 6க்கு 7. ஆறுக்கு 7. அப்ப என்ன? சிக்கு டி. இதுதான் உங்களுக்கு தரப்பட்டது. அவ்வளவுதானே. இப்ப கேள்வி என்ன கேட்டீங்க? ஏக்கு டி என்ன தொடர்பு? விளங்கிட்டா? கிளியரா? இப்ப இத கேட்கும் போது என்ன செய்யணும்டா பிள்ளையால் இப்படி நீங்க எழுதி போட்டு உங்களுக்கு இருக்கிற இடவுகளை ஃபில் பண்ணுங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த நிரல்ங்கிறது என்ன? மேலிருந்து கீழ், நிறைங்கிறது
வலது இடமா போறது. இப்ப நிறை லைன்ல தான் நீங்க இதை செய்யறது. இப்ப 3 இடைவெளி இருக்கிறது, பக்கத்துல என்ன இருக்குதோ அத்தனை எல்லாமே போடுறேன். அப்ப இங்க என்ன 2 இடைவெளி இருக்கு. அப்ப 2க்கு என்ன வரணும் 3. இப்ப என்ன இந்த இடத்துல 5 இருக்கு. அப்ப இங்க 5க்கு பக்கத்துல இடைவெளின்னா 5 தான் வரப்போகுது. இது விளங்கிட்டா உங்களுக்கு? எப்படி போடுறேங்கிறது விளங்கிட்டா இல்லையா? ஓ சார். இப்ப இங்கால என்ன வரணும் 4. 4. அந்த இடவை ஃபில் பண்ணுங்க. வேற ஒன்றுமே இது செய்ய வேணாம். ஃபில் பண்ணிட்டு இது செய்யுங்க. இது கிளியரா உங்களுக்கு? இவ்வளவு இப்படி போட்டு போட்டு பெருக்குற. இப்ப இதுல அடுத்த நீங்க செய்யற மிஸ்டேக் என்னன்னு சொன்னா, எல்லாத்தையும் பெருக்குறா சார். எல்லாத்தையும் பெருக்கி போடுவீங்க. இப்ப இதை பெருக்கி போட்டுட்டு ஒண்ணு விட என்ன, இதையும் பெருக்கி போட்டு இதையும் பெருக்கி போடு. கேள்வி என்னத்துக்காக? ஏக்கும் ஏயும் பியும் பிக்கும் ஏக்கும் பிக்குமா? சாரி டிக்கும். டிக்கு. அப்ப ஏக்கும் டிக்கும் என்ன தொடர்புண்டா? ஏயும் டி மட்டும் பெருக்குங்க. சிவியை மறந்து கொள்ளுங்க, சியை மறந்து கொள்ளுங்க. ஏனென்றா இதை பெருக்கி நீங்க இங்க எடுக்கிற விட தேவையில்லை. கேட்கலையே கேள்வி. கேட்காததுக்கு நானே படம் எடுக்கணும். கேட்கறத மட்டும் எடுக்கணும். கேட்காததுக்கு நான் மெனக்கட்டா 1 செகண்ட் 0.1 செகண்ட் அது வச்சு கொள்ளுங்களேன். ஒரு கேள்விக்கு நீங்க மார்க் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைச்சி அதுதான் உங்களை காப்பாத்தி இந்த இதுல வேலையில வைக்கும்டா எவ்வளவு பெரிய இது. அப்ப ஏன் நான் இது செய்யணும்? அப்ப 3 எத்தனை? அப்ப 7 பாப்பமே. இப்ப என்ன விட இந்த சாரி இந்த 10 22 16 44 இது இதுல ஒன்றா தான் வரப்போகுது. 2 4 4 4 8 எத்தனை பிள்ளையா? 8 8 8 6 48. 48. இதை நிறைய பேர் நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. இதை பெருக்கி போட்டிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்னங்கன்னா 3 இதையும் விடத்தை என்ன வரும் பெருக்கி போட்டு இதையும் பெருக்கி போட்டு இதையும் பெருக்கி போட்டு போட்டு ஒரு டீம் விட எடுக்கும். இன்னொரு டீம் என்ன 3 5 15 105 2ஐயும் பெருக்கி போட்டு எடுப்பீங்க. அப்படித்தானே இல்லையா? இப்ப என்னென்ன பிள்ளையால் இதோட இலகுவான வழி உங்களுக்கு இது வந்துட்டு ஒன் வேர்ட் ஆன்சர்ண்டா நீங்க இப்படி பெருக்கி எடுக்கிறது ஓகே. இது ஒன் வேர்ட் ஆன்சரா? அவன் இதுல பிரிவர்ற மாதிரி ஒரு தானம் தான் வரும். 48 10 மீதி இல்லாம பிரிக்கலாமா? இல்ல. 48 16 பிரிக்கலாம். அதுக்காண்டி விட இதுதான் சரிட்டு போறோம் இல்ல, வேற ஆப்ஷன்கள் இருக்காங்கிறத பாருங்க. அப்ப என்ன 48 16 இது பிரிபடும் சான்ஸ் இருக்கு. 44 பிரிபடுமா? 48 மீதி இல்லாம 12 பிரிபடும். ஆம் சார் 12 பிரிபடும். அப்ப பிரிபடுதுங்கிறதாலதான் அடுத்து நம்ம பார்க்கணும். இங்க இந்த விட தரலன்னு சொல்லி சொன்னா ஓட்டமாவே 2வது விடைய மார்க் பண்ணிட்டு போயிட்டுலாம் பிள்ளையா. இதுதான் மெட்ஸ்வீனாவில் இருக்கிற மிக மிக இலகுவான டெக்னிக். எப்படி ஷார்ட் டைமுக்குள்ள நாம எடுக்கலாமோ அதுதான் நமக்கு தேவை. ஐக்யூ பூரணமான விடதான் நான் தேவைன்னு சொல்லி சொன்னா ஓலவல் மெட்ஸுக்கு போங்க. இல்ல ஷார்ட் கட் வேணும்னு சொன்னா கிளாஸுக்கு வாங்க. அதுதான் என்னன்னா அந்த நுணுக்கம் தான் பிள்ளையால் தேவை உங்களுக்கு. இப்ப விளங்க. இப்ப இதே இந்த ஷூட்டோட எனக்கு இப்ப 30வது கேள்வி செய்யுங்க பாப்போம். 30வது கேள்வி செய்யுங்க சொல்லுங்க. இப்போ இது ஓகே சரியா? இப்ப இது உங்களுக்கு விளங்கிட்டா கேள்விக்கு விட எடுத்து எப்படின்னு விளங்கிட்டா? அப்ப என்ன 48 105 சொன்னா இதை சுருக்கின மட்டும் சொன்னா என்ன 16 வாரத்துக்கு 3 பிரிச்சிருக்கு. அப்ப இது எத்தனை 3 பிரிச்சா இதுவும் எத்தனையால பிரியும்? 3 பிரியும். அப்ப பிரிச்சா எத்தனை 35. அப்ப 35 வார விட 16. அப்ப இதுவும் இது வார விட சரியா வந்துட்டு. இது என்ன 12 35 12 வாரம்னா 4 பிரிவாடணும். 105 4 பிரிக்கலாமா? இல்ல இல்ல. அப்ப அடுத்த ஸ்டெப் எப்படி எடுப்பீங்க? சாரி அதை சொல்ல மறந்துட்டேன். இப்ப 2 விட வந்துட்டு அதை சொல்ல மறந்து. இப்ப நாம என்ன செஞ்சிட்டோம்? இந்த விடையும் பிள்ளை இதுவும் பிள்ளைங்கிறத எடுத்துட்டோம். இப்ப இதுல என்ன முதலாவது தானத்தை எடுத்தோம் 16, இதுல 12, இது 35, இது 35. இப்ப இது எப்படி எடுக்கலாம்?
அது ஓட்டோவாவே நம்ம எப்படியோ இது செஞ்சாலும் இதை பெருக்கி போட்டு தானே எடுத்துக்கொள்ளணுமே என்ன? வார வண்டியை வச்சு தானே எடுக்கலாம். என்ன ரெண்டு ஒரே எண் போட்டிக்கிறதால வேற எண் போட்டா நம்ம யோசிச்சு கொள்ளலாம். கிளியரா? ஆம் சார். அப்ப இதுலயே உங்களுக்கு போட்டிருக்கா பாருங்க, ரெண்டுலயுமே ஒரே விட 35 35. என்னன்னா நிறைய பேர் நாம நினைக்கிறது பிள்ளையா கேள்வியை அனலைஸ் பண்றது நேரம் போகும்னு சொல்லி கேள்வி அனலைஸ் பண்ணாவே விட வந்துடும். அதை விட்டு போட்டு மூளையை விடுற நாம மூளைக்கு வேலை கொடுக்குறோம்ல, மெட்ஸுக்கு தான் வேலை கொடுக்குறோம். பெண்ணை குத்தி பெருக்கல் குறித்தல் வகுத்தல் ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தா தானே படிச்சுட்டு வந்தது. அதை கொண்டு சரி ஏன் பிள்ளையால் எக்ஸாம் எல்லாத்துலயும் மூளை ஐக்கியூ வச்சுக்கானா மூளோட லெவலை செக் பண்றது, மெட்ஸ் நாலேஜ் இல்ல. மெட்ஸ் நாலேஜ் செக் பண்றேன்னா ஓ லெவலோ ஏ லெவல் மெட்ஸ் பேப்பரை கொண்டாந்து வச்சு செக் பண்ணலாம். நீங்க எப்படி விட எடுக்கீங்க டைமுக்குள்ள செய்றீங்களாங்கிற இப்ப இங்கேயே சொல்லியிருக்காங்க. இப்ப இதுலயும் இந்த 2வது அல்லது 4வது விட தான் வருமா இல்லையா? சொல்லுங்களா பிள்ளையா, 2 அல்லது 4வது விட தானே வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு என்ன? அப்ப 2லயும் பொதுவான விட 35 ரெண்டும் பொது வாய்க்கு. 35 கட்டாயம் சரியா இல்லையா? சரி. சரி. இது எப்படி வருதோ அதுக்கேத்த மாதிரிதான் வரப்போகுது. இப்ப பாருங்க 35 வாரத்துக்கு இங்க பெருக்கிற மாதிரி ஒன்று வரப்போகுது. 5 35. அப்ப 35 தான் என்னவா வரப்போகுது? எத்தனையால பெருக்க போகுது? 3ஆல. அப்ப இங்க இருக்கிற விடையும் என்னேனும் 3ஆல பிரிவர்ற ஒரு விட தான் வரணும். இது 4ஆல பிரிவடுறதுனால இந்த விட அவுட். பூரணமா பெருக்கி எடுக்கல. என்னடா இது இலகுவாக பெருக்கல் வந்தா ஓகே, வேற கொஞ்சம் கடினமான பெருக்கல் வந்தா எனக்கு இப்ப 30ஆவதுக்கு இதே மாதிரி விடைய சொல்லுங்க பாப்போம். திங்க் பண்ணுங்க என்னடா பிள்ளையால் விட தேவையில்லை. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறா கிளாஸுக்கு போய் போட்டு பேப்பர் அவர் சார் கொஞ்சம் ஸ்லோவா போடுற அவர் பேப்பரை வந்து முடிக்காருல ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு கிளாஸ்ல நான் பேப்பர் முடிக்கிறேன்னு சொல்லிச்சேன்னா நீங்க கிளாஸ் வர தேவையில்லையே, போயிட்டு எவ்வளவு புக் இருக்குது ஆன்சரோட மெதட்டோட போட்ட புத்தகங்கள் இருக்குது வாங்கி படிச்சிடலாமே. நுணுக்கங்களை படிக்கிறதுக்கு வரும்போது நுணுக்கங்களுக்கு இப்படித்தான் படிக்கிறேன். ஒரு கிளாஸோ 2 கிளாஸ்ல பேப்பர் முடியுதுங்கிற பார்க்க கூடாது. நாம என்னத்தை கற்கிறோங்கிறத பாருங்க. இப்ப சொல்லுங்க, அப்ப 30ஆவதுக்கு எப்படி எடுப்பீங்க? எழுதுற இந்த வேலை குத்து இந்த வேலை விட எடுக்கலாமா இல்லையா? 28க்கான ஆன்சர் என்ன சார் வர? 2வது அப்ப அந்த பாருங்க என்னன்னா கேள்விக்கு பிள்ளையால் ஆன்சர் நீங்க கேட்கறது எனக்கு பெறல. பட் முதலாவது கேள்வி விளங்கி எடுத்து கொண்டு கேளுங்க பிள்ளையால். இல்லாட்டி அவுட்புட் பிள்ளை. இப்ப அடுத்தது இப்ப 2 வீடியோ பேஸ்புக்ல போறேன். நான் போடுறதும் இல்ல, நான் இனி போடுவோம் சொல்லி போட்டு கிடையாது. எனக்கு டைம் கிடைச்சு கொள்ளவும் இல்லை. ஃப்ரீ வீடியோல அடிக்கடி போட்டுக் கொள்ளணும். அப்பதான் பிள்ளைகளுக்கிட்டையும் ஒரு இன்டராக்ஷன் ஒன்று வரும் தானே. அடுத்தது என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் இது செஞ்சு போட்டு இது செய்யறது எனக்கு ஒரு இது ஒன்று இல்லை. ஓகே, மெசேஜ் போட்டிருக்கிறாங்க, நான் அந்த மெசேஜை பார்த்துட்டு வரேன். அடுத்த செய்யுங்க 30ஆவது. சரி 29. இதை பாருங்க, நான் 30ஆவது அதையோட தொடர்பானதுங்கிறதால அதுகிட்ட வந்துட்டு வரேன். 2 கொண்டா சார்? Okay, சார் 2 கொண்டா? என்னன்னா பிள்ளையார் எனக்கு விட தேவையில்லை. இப்ப விட தேவையில்லை, விட எப்படி எடுத்தீங்கிறது தான் சொல்லணும். இப்ப என்னடா விட செல்றேன்னு சொல்லிச்சேன்னா கிளாஸ் தேவையில்லையே பிள்ளையார், எப்படி நீங்க எடுத்தீங்க. நானும் பிள்ளையார் அடுத்த விடயம் நான் உங்களுக்கு கிளாஸ் செய்யும் போது நான் விடையை கொண்டு வந்து வச்சு போட்டு ஒப்பி வச்சுட்டு போறல. ஏன்டா நான் விடையை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கிளாஸ செஞ்சா அந்த விடையை ஒப்பு வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு போவேன். நான் எப்படி எடுப்பேங்கிற மாதிரி படிச்சு தர மாட்டேனே. நான் எப்பவும் ஐக்யூ கிளாஸ்ல சொல்றது அதான். ஓகே, இந்த ஜியோமி 5க்கு 3 போட்டிருக்கீங்க எப்படின்னு சொல்லுங்க. சாராஸ் 5க்கு 3. ஓ சாராஸ் சொல்லுங்க மாங்க. எப்படி? ஓகே, நானே வரேன். இப்ப தந்தையின் மகனினது வயதுகள்ல கூட்டுத்தொகை எத்தனை? 100. 5 இடங்களுக்கு 3. ஆமா, விடை இன்னைக்கு சொல்ல வேணாம். ஓகே, 3வது எப்படி வந்த சொல்லுங்க.
சார் 5 5 வருடத்துக்கு முன்னுக்கு 10 கழிக்கணும் 100ல இருந்து. சார் 5 வருடத்தினர் 2 5 கொண்டுன்னு சொன்னா வருடத்துக்கு முன்னால 100ல இருந்து 10 கழிச்சுட்டா 90 வரும். இப்ப 2 கொண்டுனா 60க்கு 30. சார் 5 வருடங்களுக்கு கொண்டுண்டால் 10 வருடங்களுக்கு 4க்கு 2 தானே. முதலாவது நீங்க ஓகே எல்லாரும் மியூட் பண்ணி கொள்ளுங்க, நானே சொல்றேன். கேள்வி என்ன கேட்கான்? 10 வருடங்களுக்கு பிறகுக்கு தந்தையுடைய மகண்ட வயதுக்கான விகிதம் விளங்கிட்டா? இப்ப 2 வயசுல கூட்டுத்தொகை 100. 5 வருஷத்துக்கு முன்னுக்கும் 2 ஒன்றாக இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆയിരിக்கும்? கேள்வி விளங்கிட்டா? இப்ப 100. 5 வருஷத்துக்கு முதல் 2 கொண்டு 10 வருஷத்துக்கு பிறகு என்ன? இதான் கேள்வி. இதுலயே விட தந்திரிக்கிட்ட ஏன் பிள்ளையா நாம யோசிக்கணும். ஒரே ஒன்று இப்போ 5 வருஷத்துக்கு முன்னர் 2ல ஒன்றுண்டா திரும்பவும் 2ல 1 வயது வருமா? டபுள் ஆகும். வயது டபுள் ஆகுமோ ஏதோ செய்யும், மாறுமா இல்லையா? அதே மாதிரி மாறும். அப்ப மாறும்டா 2ல 1 வாரம் விட வருமா? வராது. அப்ப 2ல 1 இது பெருக்கமா இல்லையா? 4 2 அதே விட தானே இது 2 3 முறைய விடையா இல்லையா? அப்ப 2 எப்படி வர? அப்ப முதலாவது விட வரணும் அல்லது 4வது விட வரணும். அடுத்தது பிள்ளையால் உங்களுக்கு ஒவ்வொரு இதா போகும்போதுதான் விளங்கும். பிள்ளையான விடைகளை நீக்குங்க, மிஞ்சின விட சரியானதா இருக்கும் விடைகள் வராத சந்தர்ப்பங்கள்லையும். இப்ப 100 வருடங்களுக்கு ஆகும் எங்க கூட்டுத்தொகை 5 வருடங்களுக்கு முன்னருண்டா தந்தட வகையிலையும் 5 குறையும், மகண்ட வயசுலயும் 5 குறையுமா இல்லையா? குறையுமா இல்லையா? குறைஞ்சா அப்ப எத்தனை வயசு குறையும்? 10 வயசு. 10 வயசு குறைஞ்சா எத்தனை இருக்கும்? 90. 90. இந்த 90 என்ன செய்யணும்? 3 பங்குக்கு 90. 3க்கு பிரிச்சுட்டு நீங்க போயிட்டு தான் எடுக்கணுமா? ஓகே நீங்க ஓகே 30 பெறும். என்னமா? 60 30. 60 30 பெறும். அது 2 கொண்டு வரும். அதோட 10 வருடங்களை கூட்டணும். 10 வருடங்களை கூட்டணும். 15 நான் இப்ப இந்த பிள்ளையால் இதுல இருந்து எப்படி எடுக்கிறேங்கிறத நான் கேட்டேன். என்ன சார் 90 சொன்னா திரும்ப 100, அது 10 வருஷத்துக்கு பிறகு 110. இப்ப வயசுல கூட்டுத்தொகை எத்தனை அவங்கட? 100 110 ஆகும் சார் 10 வருஷத்துக்கு. இப்ப 10 வருஷத்தா இப்ப இருக்கிற வயசு 100. 10 வருஷத்துக்கு பிறகு வயதுல கூட்டுத்தொகை என்னவா வரும்? 110. 120. வயசு கூடுமே. 120. இந்த 120 தான் இந்த இதுல கூட்டுத்தொகையால பிரிவடணுமா இல்லையா? 2 பேர விகிதமும் இருக்கின்றாரே. அப்ப 4 3 எத்தனை? 4 3 7. 7 120 மீதி இல்லாம பிரிக்குமா? பிரிப்படாது. அப்ப வராது. அப்ப 3 விட போனா மிஞ்சினது சரியான விட. எழுதுகின்ற வேலை, பிரிக்கின்ற வேலை, ஒன்று செய்கின்ற வேலை. மெட்ஸ் வினா தந்தா 4ல ஒரு வினா எடுக்கிற மிக மிக இலகு. விளங்காதவங்க கேளுங்க சொல்றாங்க. சார் இன்னொரு முறை சொல்லுங்க. நான் சொல்றேன்மா, நான் உங்களுக்கு எழுதியும் காட்டுறேன். ஓகே ஓகே இந்த இது விலங்குலா நான் இதை சொல்றேன்டா. இப்ப வயசு 100, 10 வருஷத்துக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்க. அப்ப 2ல 1 தந்தண்டா 2ல 1 திரும்ப வருமா இல்ல? அப்ப இந்த விடையும் அவுட், இதுவும் போய்த்து. அப்ப 100 வயசுண்டா 2 வரை கூட்டுத்தொகை. இது என்ன கட்டாயம்? 100 நிக்குது. இந்த 100 10 வருஷம் 5 வருஷங்களுக்கு முன்னாடி எத்தனை போகும்? 2 வரையில 5 5. அப்ப வயசு என்ன? 90. இந்த 2க்கு 1ங்கிறது அர்த்தம் என்ன? இது தந்தை வயதுல இது விகிதம் மகண்ட வயதுல 2 கூட்டுத்தொகையும் 2 1 என்ன?
3 ஏனென்றா இதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு தானம் ரெண்டுக்கும் பொதுவானது மாதிரி தானே அர்த்தம். இது இந்த ரெண்டும் ஒன்றும் கூட்டி பாடுற விட அந்த வயதை மீதி இல்லாம பிரிக்குமா இல்லையா பாருங்க. 2 மட்டும் 3 3 90 மீதி இல்லாம பிரிக்குமா இல்லையா? என்ன பிரிக்கும் சார். அதே மாதிரி விஷயம் தான் இங்கேயும் செய்யறோம். 100 இப்ப அவட வயசு எத்தனை கூட்டுத்தொகை 100. 10 வருடங்களுக்கு பிறகுண்டா தந்தையோட வயதிலையும் 10 கூடும், மகண்ட வயதிலையும் கூடும். அப்ப எத்தனை கூடும்? 20 கூடும். 20 கூடிட்டா இல்லையா? அப்ப 120. 120 இந்த ரெண்டையும் கூட்டுற ஒரு கூட்டுத்தொகையால பிரிபடணும். 4 3 7 7ஆல 120 மீதி இல்லாம பிரிக்குமா? இல்ல சார். அப்ப கட்டாயம் மிஞ்சிருக்கிற விட விகிதத்தை விட செய்து பார்க்கலாம். விளங்கிட்ட பிள்ளையா? கிளியரா? ஓ சார். 29வது வினாக்குவாங்க. சரியா 2 மெசேஜ் வந்திருக்குது. என்ன இப்ப நான் அன்மியூட் பண்ணி போட்டு போடுற மாதிரி தானே போட்டீங்கன்னு. ஓகே பயாஸ் ஆன்சர் போ. ஆன்சர் வேணாம் மகன் எனக்கு. இங்க என்ன செய்யுது? எப்படி எடுக்குது? அடுத்தது ஏபிசின்னு சொல்லி போட்டு நாட்கள்ல வந்தா ஏ தர பி பிரிங்க 2ஆல. இந்த கேள்வி எல்லாம் நீங்க நின்றுட்டு இருக்காங்க. சின்ன வேலைகள் என்னண்டா இலகுவாக எடுக்கிறது பிள்ளையா மெட்ரினாக்களே. ஏபிசி ஆகியோர் ஒன்றாக. கேள்வி என்ன? முதலாவது கேள்வி ஏபிசி ஆகியோட சம்பளங்களுக்கு இடையிலான விகிதம். அவருக்கு எவ்வளவு கிடைக்கும், இவருக்கு என்ன விகிதத்துல கொடுப்போங்கிற மாதிரி கேட்டிக்கா. ஏபிசி ஆகியோர் ஒன்றாக 10 நாட்களிலே குறித்த ஒரு வேலையை நிறைவு செய்யறார். அப்ப என்னையா 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாளாம்? 10 நாட்கள். 10 நாள். ஏயும் சியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 15 நாள். அந்த வேலையை நிறைவு செய்வதுடன் சியும் பியும் ஒன்றிணைந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 20 நாட்கள். 20 நாள். சம்பளமானது செய்யப்படும் வேலையின் அளவுக்கு ஏற்ப வழங்கப்படும்டா ஏபிசிட சம்பளங்களுக்கு இடையிலான விகிதம் என்ன? இதான் கேள்வி. கேள்விகள் அங்கே எடுத்துட்டோம். இப்ப எப்படி எடுக்கிற? ஏ தர 10ல் 1, ஏபிசி 10ல் 1, ஏசி 15ல் 1, இப்படி எல்லாம் போட வேண்டாம். தயவுசெய்து மியூட்ல வைங்க பிள்ளையா. நாங்க அன்மியூட் பண்ணணுமா? விஸ்லா சொல்லுங்கம்மா என்னண்டு. முகமது அப்ப இங்க என்னன்னா என்ன பிள்ளையால் இப்படி வேலை சார்பான வரும்போது 3க்கும் பொதுவான ஒரு நாள் எடுங்க. அதாவது 3 தானங்கள் வந்தாவோ 4 தானம் வந்தாவோ 5 தானம் வந்தாவோ தந்த எல்லாத்தையும் பிரிக்கக்கூடிய ஒன்று எடுங்க. இப்ப 15க்குன்னா நீங்க எல்லாத்தையும் பெருக்கியும் எடுக்கலாம். இல்லையா ஒரு பொதுவான சின்ன தானம் ஒன்று எடுங்க. 10 15 20ன்னா நம்ம 3ஐயும் பிரிக்கக்கூடிய மாதிரி ஒரு 60 எடுக்கும். சரியா? இதுதான் என்ன ஒரு எஸ்டிமேட் மாதிரி எடுக்கும். இவங்களோட வேலைனா அளவு. இப்ப நார்மலா நம்ம சில வேலை செய்யற என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை என்னன்னா 10 நாளைக்கு 60 அப்புள் இருக்கு. 60 அப்புளையும் திங்குறது. அப்ப அவங்களோட வேலை என்ன? 10 நாளைக்கும் 60 அப்புளை திங்குறது. அப்ப ஏபிசி ஆகியோர் ஒன்றாக 10 நாள்ல குறித்த வேலையை நிறைவு செய்வாங்கண்டா அப்ப 10 நாள்ல இருந்து 60 அப்புளையும் முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை அப்புள் முடிப்பாங்க? 6. 6 அப்புள். 6 அப்புள் எப்படி வருது? 3 பேரும் சேர்ந்துங்கிறது ஒரு நாளைக்குண்டா. இப்ப இங்க சார் அந்த 60 அப்புள் வந்தது.
சொல்லுங்க மால்சா. 60 எப்படி வந்தது சார்? ஒரு கெட்சிங்கில் எடுக்கணுமால், அதாவது மூணுக்கும் ஓகே பொதுவாக பெருக்கக்கூடிய ஒரு நாள் எடுக்கணும். பொமசி ஓகே கண்டு எடுக்கலாம். நீங்க பொமசி எல்லாம் கண்டுட்டு நிக்காதீங்க. இப்ப நமக்கு ஓரளவுக்கு விளங்கும் தானே, இல்லையா? நீங்க மூணை பெருக்கி எடுக்கலாம். இது பெரிய தானங்கள் பெருக்கி இருக்கிறதால இலகுவாக இது செய்யற மாதிரி எடுத்திருக்கேன் நான் 60 எடுத்துட்டு. சரியா? இப்ப ஏபிசி 3 பேரும் சேர்ந்து எல்லாம் 60 அப்பளையும் திங்குறேன்னா 6 நாள் எடுப்பா. ஏயும் சியும் சேர்ந்து எத்தனை நாள்ல திண்டு முடிப்பா இந்த 60 அப்பளையும்? 4 15 நாட்கள்ல திம்பா. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை அப்பள் திம்பாங்க? 4 யாரு யாரு? ஏயும் சியும் சியும். அப்ப ஏயும் சியும் 4 அப்பள தான் ஒரு நாளைக்கு திம்பாண்டா, மொத்தம் ஏபிசி எத்தனை அப்பள் திம்பாங்க? 6 6. அப்ப ஏயும் சியும் 4 அப்புள்டா, அப்ப மிச்சம் இருக்கிற 2 அப்புள்ள யாரு திம்பாரு? பி பி. இப்ப விளக்கிட்டா? கிளியரா? இப்ப அதை இதை பார்க்கும். சியும் பியும் ஒன்றிணைந்து 20 நாள்ல முடிக்க. அப்ப சியும் பியும் 20 நாள்ல முடிக்காண்டா ஒரு நாளைக்கு எத்தனை அப்புள் திங்கணும்? 3 அப்ப சியும் பியும் 3 அப்புள்ள திங்கணும்டா, ஏற்கனவே பி 2டா சி எத்தனை திம்பாரு அப்ப ஒரு நாளைக்கு? 1 1. இப்ப ஏ மொத்தம் ஏபிசி 6டா, ஏ எத்தனை? 3 அப்புள் திம்பாரு ஒரு நாளைக்கு. இப்ப பாருங்க, 3 பேரும் ஒரு நாளைக்கு 6 அப்புள், 10 நாளைக்கு 60 அப்புள் முடியுதா இல்லையா? 4 விகிதம். இந்த தர சக பிஏல நான் பெருக்கல் கூட்டல்லாம் நான் சொல்லி தரல. ஏன்டா பிள்ளையால் எதை எதோட பெருக்குறேன்னு சொல்லி எக்ஸாம்ல இருக்கிற டென்ஷன்ல மறந்தீங்கன்னா பிள்ளையா நம்பர் எடுத்துட்டு போவீங்க. ஈக்குவேஷன் 11 சொல்லி போட்டு ஏ தர பி கீழுக்கு ஏசா பியை போட்டு பிரிக்கிறது, நீங்க ஏபிஐ முண்டா கண்டுபிடிச்சு போட்டு எடுக்கலாம். அது மறந்துச்சுட்டா இது இலகுவானது தானே. தந்திக்கிற வடையை வச்சு போட்டு எடுத்துட்டு போகல. படுத்துறீங்களா? மகள் என்னடா சரி. வீடியோ போடுவேன், பார்த்துட்டு விளங்கலண்டா அடுத்த கிளாஸ்ல கேட்பீங்களா? நான் கேட்பேன். ஓகே சார் ஓகே. என்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தமா நேரம் தான் சொல்லுங்கம்மா. யாரும் சார் நீங்க என்னடா நான் என்னடா பிள்ளையார் கொஞ்சம் இலகுவானதுகளை சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இது செய்யும் போது உங்களுக்கு இதாக இருக்கும். அப்ப நீங்க சார் வீடியோ நானும் ஹலோ நீங்க சொல்லுங்கம்மா. நானும் ரிப்பீட் பண்ணதான் சொல்ல சொன்ன. சரி, நான் வீடியோ பாத்துக்கிறேன். டைம் போகுது. என்னடா நாம என்னடா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணா நான் சொல்லிட்டே இருப்பேன்மா. ஆனா என்ன அந்த கேள்வி மட்டும் தானே பார்ப்போம். கேள்வி பார்க்கறது குறையுமே. வீடியோ பாருங்க. நான் என்னடா இப்போ கிளாஸ் முடிஞ்ச போது இது இல்லை உங்களுக்கு இன்னைக்கு நான் எப்படி யூடியூப்ல அப்லோட் பண்ணி விடுவேன். இது முடிஞ்சதுக்கு பிறகு மத்த கிளாஸ்ல வீடியோல டிரைவ்ல போட்டுட்டு நான் தருவேன் பேமெண்ட் செய்த கிளாஸ்லயே. அந்த வீடியோக்குள்ள வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு என்ன கிளாஸுக்கு நீங்க அடுத்த வாரத்துக்கு முதலே பார்த்துட்டு வந்தா சரி எனக்கு இது விளங்கலன்னு சொன்னா நான் அந்த கேள்வி விளங்கப்படுத்திட்டே போவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் செய்யல தானே. ஓகே, இதுல என்னடா பிள்ளையால் இப்ப இதுல கொஞ்சம் நம்மளோட அட்வான்ஸா செய்யற பிள்ளைகளுக்கு இது ஓவர் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களையும் பேலன்ஸ் பண்ணணும். எல்லாரும் இது செஞ்சுட்டு தானே போகணும். ஓகே ஓகே. சாராஸ் 3க்கு 2 பிள்ளையால என்னோட விடைன்ட்டு நிக்காதீங்க. சியோமி எல்லாரும் விடையத்தான் போடுங்க. பட் நான் எல்லாரும் கட்டிக்காராக்கள், நான் இல்லைன்னு சொல்லல. உங்கள்ட்ட இப்ப பேப்பர் தான் நீங்க விடையை செஞ்சுட்டு வரீங்க. பட் நமக்கு என்ன தேவைண்டா அந்த விடையை எப்படி இலகுவாக எடுக்கிற. ஓகே, கீழே தரப்பட்ட எந்த வெண்பரி படத்திலே நஃப்லா சொல்லுங்கம்மா. ரைஸ் ஹேண்ட் நஃப்லா நாதிரா சார் கேக்குது இல்ல சார் ஒழுங்கா பேசுறது? நான் பேசுறது கிளியர் இல்லையா? கிளியர் சவுண்ட் குறைஞ்சிருச்சு திடீர்னு. கொஞ்சம் உங்களோட கவரேஜ் செக் பண்ணுங்க மாலேண்டா. சொன்னா உங்களோட இதுலதான் இஷ்யூவா இருக்கு. எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான் எந்த. ஓகே ஓகே ஓகே. கீழே தரப்பட்ட எந்த வெண்பரி படத்திலே ஆண்கள் தந்தைமார் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையிலான விவோ V206 கொஞ்சம் மகளும் எல்லாருக்கும் ஃபெமிலி இருக்குது. உண்மையாவே கஷ்டம். உண்மையாவே பிள்ளையால் என்னண்டா அடுத்தது நான் சொல்லணும். இப்ப உங்களுக்கு இப்ப எக்ஸாம் கால் பண்ணின உடனே படிக்கணும் போல இருக்கும். நான் போன கிளாஸ்லயும் சொன்னேன். அப்ப டக்குன்னு அப்ளிகேஷனை போட்டிருப்போம். இன்னும் கொஞ்சம் பேர் ஏடிஆர் எக்ஸாம் வந்தோடனே இந்த முதல்ல அந்த இப்போ 2 அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணி போட்டா இந்த முறை எழுத போடுமான்னு விட்டு முடியும் இல்ல. பாஸ் ஃபெயில் அடுத்த கட்டம் போல எழுதுங்க. போட்டதை எழுதுங்க. போட்டுட்டீங்களா எதுவும் ஃபேஸ் பண்ணுங்க. முதலாவது நம்ம நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை
நாம ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறது. அதை ஏன் பயப்படணும்? நாம சரியாக போய் செஞ்சோம்னு சொன்னா இப்ப எல்லாரும் எழுதுதில்லை. நான் முதலாவது எழுதினது எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நான் அதுல ஃபெயில். நான் இதை வந்துட்டு ஏன் இப்ப கிளாஸ் இருவர் ஃபெயில் ஆனதை சொல்றாருங்கிறது இல்ல. எந்த இதைத்தானே நான் சொல்றேன். நான் யார்ட்டையும் கிளாஸ் போகல. உங்களுக்கு தானே நான் சொல்றேன். நான் என்ன செல்ஃபா படிச்சு இது செஞ்சது. அப்ப இத நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னன்னா முதலாவது நான் போய் எழுதினதுல எந்த தெனாவட்டுல போயிட்டேன் எழுதுறாண்டு. ஆனா அங்க போனது போற பேப்பர்ட்ட இது தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் நான் படிச்சு ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்தேனா இல்லையா? இதே மாதிரிதான் நான் எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் அதை நான் பெருமைக்கு சொல்லல பிள்ளையால். நான் என்னைக்கு இந்த முறை மெதட்டை தான் நான் கிரியேட் பண்ணுவேன். ஐக்யூவோ ஜெனரல் நாலேஜோ கிளாஸுங்கிறது நான் இப்போ உங்கள்ட்ட சொல்றேன் தான். கிளாஸுங்கிறது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ். சார் கேள்வி தருவாருன்னு பாருங்க, என்கிட்ட கிளாஸுக்கு வராதுங்க. ஏன்னா நான் அப்படி போய் சொல்லி ஏமாத்த மாட்டேன். நான் எப்பவுமே பிள்ளையால் எந்த இதுல ஃபேஸ்புக்ல வந்து என்கிட்ட நிறைய பிள்ளைகள் ஒவ்வொரு இதுலயும் செலக்ட் ஆனதுக்கு பிறகு போடுவாங்க. இத்தனையில சார் எனக்கு நான் செலக்ட் ஆகேன் நான் போடுறது இல்லை. எல்எல்பி தமிழ் மீடியங்கிற மட்டும் மேல போடுறேன். வேற ஏன் போடுறலண்டா, என் 100 பிள்ளைகள் படிக்கிற இடத்துல 5 பேர் செலக்ட் ஆனேன்டா, அப்ப 95 பிள்ளைகள் வேற ஒருத்தட்டியா படிச்சேன். ஆனா இப்ப போட வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருக்கு. ஏன்னா புள்ளியல் போட்டா தானே புதுசா கிளாஸ் வராதவங்க நினைக்கிறேன்டா அந்த சார் வந்துட்டு இதுன்னு போடுறாரு. அப்ப அவர்கிட்ட தான் புள்ளியல் பாஸ் ஆகுது போகணும் சொல்லி போட்டு அது மைண்ட் செட் தானே. வேணஸ் ஒன்று இல்லாம இது செய்யற. இப்ப ஃபேஸ்புக் எடுத்தாலும் எல்லாரும் போட்டு எல்லாரும் செய்யறது தானே புள்ளியால். ஆனா இனி போடணும்னு போட்டு தான் எடுத்தது. அதான் அப்ப இப்படியான இது ஒன்றில் இருக்க கேட்டாலும் சரியானதை எடுத்துக்கொள்ளுங்க. கிளாஸ்ங்கிறது எல்லா சார் மாட்டையும் தான் நான் சொல்றேன். நீங்க எங்க போனாலும் அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ். அல்லாட்டி அவர் சொல்லுவார் எனக்கிட்ட படித்த 5 பேர் செலக்ட் இவர். அதுவும் ஒரு மார்க்கெட்டிங். இப்ப 5 பேர் அவர்கிட்ட ஃபெயில் ஆனது எத்தனை பேர்? ஏன் ஃபெயில் ஆன? அப்ப அவங்களுக்கு வேற நோட்ஸ் அவர் தனியே போய் கொடுத்ததா? அப்படி இல்லை. அடுத்தது பிள்ளையால் கிளாஸுக்கு வராதவங்களை நான் உங்களை போனதுலேயும் சொன்னேன். எங்கட பீச்சில் இங்க எஸ்எல்ஏசில இருக்கிற பிள்ளைகளும் நான் போனதே இல்லை. ஆனா அவர் கிளாஸ்ல எல்லாம் என் பேரை சொல்றாருன்னு சொல்லி போட்டு எனக்கு டிஸ்கஷன்லையும் சொல்லுங்கள். நான் பேரை சொல்லி அந்த சேரை வந்துட்டு இது செய்யும் தேவையில்லை. அவர் நாளைக்கு நான் இப்படி சொன்னேன் சொல்லிட்டு அவர் எழுது இது தேவையில்லை. அவங்களுக்கு வெளிப்படையாவே தெரியும் தானே அவர் இது செய்யறது. அப்ப இதெல்லாம் மார்க்கெட்டிங்கு வேறையா நடக்கும். நீங்க இதுக்குள்ள உங்கள நீங்க இது செஞ்சு கொள்ளுங்க. எல்லா கிளாஸுக்கும் போய் பாருங்க. எது சாட்டிஸ்ஃபை எது திருப்தியோ அங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் அதான் சொல்லுவேன். நீங்க படிச்சு திருப்தி அடைஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எது ஓகேயோ உங்களுக்கு ஓன் வேயை கிரியேட் பண்ணி நீங்க இது செய்தீங்கன்னு சொன்னா சரி. அடுத்தது ஒரு எக்ஸாம் கோல் பண்ணினா அந்த எக்ஸாமோட நின்று கொள்ளாதீங்க. இப்போ ஒவ்வொரு ஆள் இப்ப இதுல இருக்கிற எல்லாரும் கிராஜுவேட்ஸ். அப்ப கிராஜுவேட்ஸ் நாம இருக்கக்குள்ள ஏதோ தொடர்ச்சியா எக்ஸாம்கள் இருக்கிறானே. நான் எஸ்எல்ஏஎஸ் ஓப்பனும் வந்துட்டு 5 மாசம் ஆகும் போல 5 ஆகுமாங்கிறதும் ஷுவர் இல்லை. ஏன்னா கேபினெட்டுக்கு சர்வீஸ் மினிட்ட மாத்துறதுக்கு பிஎஸ்சிக்கு இருந்தாலும் சின்ன சின்ன விடயங்கள் ஓகே. இது பெரிய எல்லாத்திலையும் சேர்த்து மாத்துறதுனால கேபினெட் அப்ரூவ் எடுத்து போட்டு தான் செய்வாங்க. அப்ப அது கேபினெட்டுக்குரிய பேப்பருக்குரிய வேலைகள் நடந்ததை இன்னும் இது செய்யலாம். அப்ப அதுக்கு பிறகு கேபினெட் அப்ரூவ் வந்து அதுக்கு பிறகு ஒரு சர்வீஸ் மினிட்டை தனியே போட்டு அதுக்கு பிறகு எக்ஸாமுக்கு கோல் பண்ணினா நடக்கிறது எப்படியும் ஒரு 7-8 மாசம் ஆகும். ஆனா ஸ்லீடாவில் 10 மாசம் எடுங்கன்றதுக்கு ரெடி பண்ணுங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வேண்டி இது செய்வாங்களாங்கிறது தெரியாது. அதுக்கு இடையில எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. லிமிட்டட் என்னங்கிறது இல்லை. அப்ப லிமிட்டட் நடந்து கொள்ளலாம். அப்ப ஓப்பன்ல எழுத போவீங்க. நீங்க இதுல இருக்கிற பெரும்பான்மையான 1-2 பேர் தான் லிமிட்டட் எழுதி செய்வீங்க. படிக்கிறத விடாதீங்க. கண்டினியூஸா படிச்சுட்டு இருந்தீங்கண்டா இந்த எக்ஸாம் முடிஞ்சாலும் நம்ம கொஞ்சம் பொலிஷ் பண்ண மாதிரி இருந்தா நமக்கு மத்த எக்ஸாம் உள்ள போயிட்டு வேற சர்வீஸுக்கு எல்லாம் பண்ணலாம். பிள்ளையா இப்ப உண்மையாவே எஸ்எல்ஏஎஸ்ல நினைக்கிற 800 சொச்சத்துக்கு மேல வேக்கண்ட் இருக்குது கிளாஸ் 3க்கு. எஸ்எல்இஎஸ் அதே மாதிரி. இப்ப நீங்க டீச்சிங் சர்வீஸ் வந்தாலும் இப்போ அதுக்குள்ள போயிட்டு இருக்கனால அதுலயும் மீது தான் எஸ்எல்இஎஸ்ல செகண்ட் லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. வந்துட்டு போஸ்ட்ல தான் அனுப்பிக்கிறாங்க. எங்களோட எழுதி ஒரு வருஷமா போதும் இப்பதான் போட்டிக்கிறாங்க செகண்ட் லிஸ்டுக்கு. அப்ப அந்த பிரச்சனையெல்லாம் இந்த பழைய மெதட்டெல்ல தாக்கி போட்டு புதுசு இது செய்ய போறேன்னு சொல்றாங்க. அப்ப இதுகளால நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இது செஞ்சு கொண்டு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க இல்லையா, சுவரா இது செஞ்சு கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு கான்பிடென்ட்டை நீங்க வச்சு கொள்ளுங்க. சொல்லிட்டாக நான் இது செஞ்சு கொள்வேன். அவர் இன்னைக்கு ஐக்கியூ வரா நிறைய பேர் என்ன அப்ப டீச்சிங் எழுதுலையும் ஆர்ட்ஸ் இது செஞ்சு போட்டு அவரோட இங்க போட்டி போட்டு. இப்ப இது அப்படி இல்லையே. நமக்கு அப்படி இல்லை. நாம படிக்கலாம். நம்மட மூளை தான் அவருடைய மூளை. அப்ப இதுல என்னன்னா மெட்ஸ நீங்க நினைக்காதீங்க. எப்படி மூளைக்கு வேலை கொடுக்கலாங்கிற மாதிரி இது செஞ்சு கூட சரி. சொல்லுங்க மாலி. யாராவது சார் சொன்னீங்க லிமிட்டட் இப்ப கோல் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எஸ்எல்எஸ் லிமிடெட் என்னென்ன ஸ்லீடாவில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பப்பட்டால வந்துட்டு 100 பேருக்கு அக்டோபர்ல ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த என்ன கெனட்டுக்குரிய இதுக்குரிய நீங்க இப்ப ஷெடியூல் பண்ணி உங்களுடைய வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி டிசம்பர்லயே அனுப்பினது போன வருஷம்.
அப்ப போன வருஷம் டிசம்பர்ல அனுப்பி இந்த மாதிரி குறியும் செய்யலையே. பட் லிமிடெட் தான் இப்போதைக்கு கோல் பண்ணிப்படும். நெக்ஸ்ட் மந்த் பெரும்பாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் என்னங்கிறது இன்னும் ஷுவர் இல்லை. ஏதோ அந்த ஒரு பெச்சு செஞ்சா தானே அக்டோபருக்கு அதுவும் எடுக்க வாய்ப்பு இல்லை தான் எப்படியும். அப்ப அதனால இது செஞ்சு கொள்ளாதீங்க. ஓப்பன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அது மட்டும் கன்ஃபார்மா சொல்லலாம். அதனால கிளாஸையும் ஓலையில செய்ததையும் மித்தாட்டி வைக்கிறது என்றா செப்பரேட்டா நடக்க போகுது. அப்ப தொடர்ச்சியாவே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஏமாத்தக்கூடாது தானே. அப்ப அதனாலதான் இது செஞ்சிருக்குது. இதுதான் பிள்ளையார் இதுல இருக்கிற விஷயம். கிளாஸ்ங்கிறது எல்லாரும் செய்யலாம், எல்லாம் இது செய்யலாம். பட் தெளிவாக இது செஞ்சு கொள்ளுங்க, நல்லா நீங்க படிச்சு கொள்ளுங்க. அதுதான் ஓகே. 31வது வினா, கீழே தரப்பட்ட எந்த வெண்பரி படத்திலே ஆண்கள் தந்தைமார் மற்றும் ஆசிரியர்களுக்கு சொரியா என்ன இந்த கவரேஜ் இது 2 தடவை அந்த டிஸ்கனெக்ட் ஆயிட்டுது. அதனால இது செஞ்சேன். இப்ப கிளியரா பிள்ளையா நான் பேசுறது? நான் பேசுறது கிளியரா? நான் பேசுறது கிளியரா பிள்ளையா? நான் பேசுறது கிளியரா பிள்ளையா? ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ல ஸ்ட்ரக் ஆகுறதால நான் முடிச்சு சார் கொள்றேன். ஓ, நான் பேசுறது கிளியரா பிள்ளையா? சார் ஓ சார் ஓகே. என்னோட கவரேஜ் இஷ்யூ இருக்குது பிள்ளையா. நான் கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணி கொள்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பேலன்ஸை பார்த்து கொள்வோம். சரியா? ஸ்டாப் பண்றேன் நான். ஸ்ட்ரக் ஆகுறதால நான் ரெண்டுலயும் மாறி மாறி வந்தேன். இன்னும் தெரியல இன்னைக்கு. சார் ஓ சார் ஓ சொல்லுங்க மால். சார் ஓ சொல்லுங்க மால். சார் என்னன்னு சொன்னா சார், நான் வந்து செமி கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். ஓ, நான் லிமிட்டெட்ல போடலாமா சார்? இல்ல மால், இல்ல மீட்டர்ல போட இயலாது. ஹலோ போட இயலாது மால். வெயிட் கொஞ்சம் இருங்க. ஹலோ சார், வெயிட். விளங்க இல்ல சார். ஜனானி நீங்க லிமிட்டட்ல போடலாம், போட கவர்மெண்ட் இயலாது தெரிஞ்சா மால். லிமிட்டட்ல போடலாம். ஓகே சார், ஓகே. ஓகே. என்னடா இந்த போடுற எனக்கு கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூ ஓகே ஆகிடுது. சார், ஓகே. நான் கிளாஸ் இது செஞ்சு கொள்றேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல இது செஞ்சு கொள்வோம். சரியா? ஓகே. நான் குரூப்ல போட்டு கொள்றேன்.